ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 25/3/2025 சாக்கார முரளி. பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபாவுடைய குழந்தைகள், நீங்கள் எஜமானர்கள். நீங்கள் ஒன்றும் பாபாவிடம் சரணடையவில்லை. குழந்தை எப்பயாச்சும் அப்பா கிட்ட வந்து சரணடைவாங்களா? சூப்பர் இல்லையா? ஸோ அவருடையவர் நீங்கள். எதையோ விட்டுட்டு வந்து அடைக்கலம் புகழ, அது உங்கள் வீடு அப்படின்னு பாபா சொல்கிறார். கேள்வி. ஸோ குழந்தைங்க எந்த விஷயத்தை தொடர்ந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மாயை அவங்கள வந்து தொல்லைப்படுத்தாது. அது என்ன விஷயம்? நம்ம அப்பா கிட்ட வந்திருக்கிறோம். அவர் நம்முடைய அப்பாவாகவும் இருக்கிறாங்க, ஆசிரியராகவும் இருக்கிறாங்க, அப்புறம் சத்குருவாகவும் இருக்கிறாங்க. ஆனாலும் உடம்பு கிடையாது. ஆனாலும் அவர் வந்து உடம்பு கிடையாது, நிராகாரராக இருக்கிறாரு. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த சாகார உலகத்தில் லௌகிக விஷயத்தில் வந்து தந்தையாக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி, சத்குரு பாட்டு இல்லை இல்லையா? ஸோ வந்து அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உடலோடு கூடியவர்களாக தான் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்காக தான் பாபா சொல்கிறாரு, இந்த 3 பாட்டுமே நான் பண்ணுறேன், ஆனாலுமே நான் வந்து நிராகாரராக இருக்கிறேன். சரி, ஓகே, நான் நிராகாரராக இருக்கிறேன், ஆனால் யாருக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா உடலுக்கு சொல்லித்தரல, நான் நிராகார ஆத்மாக்களாகிய உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்ட்டு வந்து பாபா நமக்கு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளுடைய புத்தியில் நினைவு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா குஷி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். குஷி அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா மாயா வந்து நம்மளை தொந்தரவு செய்யாது. ஸோ மெயினாக வந்து ஆத்ம சிந்தனை பண்ண சொல்கிறார். நான் ஆத்மா, அந்த சின்ன புள்ளி, இதே புள்ளி 5000 வருஷம் கழித்து வந்து இதே ஞானத்தை அதே பாபாட்ட கேட்குது அப்படிங்கிற அந்த ஒளி புள்ளியாகவே பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த போதை உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த போதையில் மூழ்கும்போது மாயா வர முடியாது. மாயா எப்போ திரும்ப வரும்? ஆன்மீக போதை இல்லாட்டினா தான் அது வரும். நான் ஒரு போதையை கொடுக்குறேன்னு எடுத்துகிட்டு வந்துடும். ஆன்மீக போதையில் இருந்தோன்னா நம்ம தெளிவாக அப்பால போ சாத்தானேன்னு துரத்திடுவோம். ஓம் சாந்தி. திருமூர்த்தி அப்பா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. திருமூர்த்தி தந்தை அல்லவா, மூவரையும் படைப்பவர், அனைவரையும் தந்தையாகவும் ஆகிறார். ஏனென்றால் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் அந்த தந்தைதான். ஸோ எந்த மூவரை படைக்கிறார்? திருமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சங்கரை படைக்கிறார். இவர்கள் உயர்ந்தவர்கள். லக்ஷ்மி நாராயணனோட உயர்ந்தவர்கள் மும்மூர்த்திகள். அவர்களையும் உயர்ந்தவர் அவரை படைத்த சிவபாபா. ஸோ அதனால் அவர் தான் அப்படிப்பட்ட உயர்ந்தவரையும் படைச்சிருக்க முடியும். ஸோ குழந்தைங்களுடைய புத்தியில் நாம் இப்போ அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்தவருடைய நேரடி குழந்தை அப்படிங்கிறது இருக்குது. எப்படி அப்பா பரந்தாமத்தில் வசிக்கிறாரோ அதுபோல் ஆத்மாக்கள் நாம கூட அங்கே வசிப்பவர்கள் தான். பாபா வந்து இதையும் புரிய வச்சிருக்காரு. இது நாடகம் இல்லை? ஸோ மெயினாக அந்த நீங்கள் எந்த முறையில் எடுத்து பார்த்தீங்கனாலும் முதல்ல ஒரு 5 லைனுக்குள்ளே உங்களை ஆத்மா உணர்வில் வர வைக்கிறதுக்கான யுக்தி தான் பண்ணுவார். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் பண்ணியிருக்கிறார் இல்லையா? ஆத்மா நீங்கள் அதை பற்றியே சிந்தனை பண்ணிகிட்டு இருங்க. அந்த ஆத்மா வந்து அவருடைய குழந்தைங்க, அந்த ஆத்மா அவரோட இருக்கிறோம் பரந்தாமத்தில். ஸோ இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க சொல்கிறார். இது நாடகம். நாடகத்தில் நடக்கிற எதுவும் ரெண்டாவது ஒன்ஸ் மோரே கிடையாது. ஒன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. மீண்டும் மீண்டும் புது படமாக வந்துட்டு இருக்குது. ஒரு வினாடியும் புது படம். எதுக்கு பழைய படம்? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அனைத்தையும் ரசிக்கணும்னா பழையதில் உங்களுடைய புத்தி மாட்டிக்கக்கூடாது. அடையோகத்தில் கூட பீயிங் இன் தி ப்ரெசன்ட்னு அதனால தான் சொல்கிறாங்க, அதாவது பாஸ்ட்டில் போய் சிக்கிக்காதீங்கன்ட்டு. ஸோ ஒரே தடவை வந்து பாபா இந்த ஞானத்தை கொடுக்குறார் குழந்தைங்களுக்கு. அதனால் நீங்கள் ஒன்றும் பாபா கிட்ட அடைக்கலம் புகலை.
மற்றபடி உன்னிடம் சரண் புகுந்தேன் அப்படிங்கிறது பக்தியில் அப்படி இருக்குது. மற்றபடி அப்பா குழந்தைகிட்ட அடைக்கலம் புகுவாரா என்ன? இதில் பாருங்கள், பாபா 2 விஷயத்த சொல்கிறாரு. சரணடைதல், அடுத்தது 2வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா, நீங்கள் என்னோட குழந்தை, எஜமானர் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இது வித்தியாசத்தை பாருங்கள். சரணடைகிறது அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ பிரதர் சொன்ன மாதிரி நம்ம ஒரு கஷ்டத்தில் இருந்துகிட்ருக்கோம், இல்லை ஒரு வேளை நமக்கு இருக்கிறதுக்கே வீடே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க வீட்டில் போய் சரணடைகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு விஷயமாகவும் எடுத்துக்கலாம். இன்னொரு சரணடைதல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது வந்து நீதிபதிக்கு முன்னாடி போய் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சரணடைகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், பக்தியில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, பாவங்களிலிருந்து விடுபவரே, தூய்மை ஆக்குபவரே வாங்க அப்படின்ட்டு. அப்போது அந்த நிலை எதை குறிக்குது அப்படின்னா, சரணடைதல் அப்படிங்கிற நிலையை குறிக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம அங்கே ராவண ராஜ்யத்தில் இருந்துகிட்ருக்குறோம், துக்கத்தில் மாட்டிகிட்ருக்குறோம். அதனால் சரணடைகிறதுக்கு பாபாவை கூப்பிடுறோம். ஆனால் இங்கே பாபா என்ன சொல்கிறாரு, அப்போ நீங்கள் கூப்பிட்டீங்க, சரி ஓகே சரணடைகிறதுக்காக கூப்பிட்டீங்க, இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்கே நீங்கள் சரணடைகிறதுக்காக வரலை, நீங்கள் என்னுடைய குழந்தையாக ஆகியிருக்கிறீங்க, எஜமானர் அப்படிங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இங்கே. ஏன் அப்படின்னா, அப்படி ஒரு ஆஸ்தியை நமக்கு கொடுக்குறாரு. அப்பா தானே ஆஸ்தி கொடுக்க முடியும். அதாவது பக்தியில் கடவுளை கூப்பிட்டுருக்குறோம், இப்போ நமக்கு தந்தையாக இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது தான் நமக்கு அந்த குஷி வரும். அதனால தான் பதிலையே பார்த்தோம், கேள்வி பதில் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா, அப்பா, ஆசிரியர், சத்குரு, இதை நினச்சாலே உங்களுக்கு குஷி வரும் அப்படிங்கிறாரு. அப்போ எப்படி குஷி வரும் நமக்கு? அப்பா இந்த உலகத்திலேயே பெரியவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமூர்த்தி, அதையும் சொல்கிறாரு, அதை விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அப்பா. ஸோ அந்த அப்பாவுக்கு நான் குழந்தை, எஜமானர், அப்புறம் இந்த உலகத்துக்கே எஜமானர். அப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ ஒரு டைட்டில் கிடைக்குது, எவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றும் சாதாரணமானவங்களே கிடையாது, இந்த உலகத்திலேயே உயர்ந்தவர் நான் தான் அப்படின்னா அவங்களோட குழந்தை நீங்கள் அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நினச்சி பார்க்க தான் நமக்கு வந்து அந்த குஷி வந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே பாருங்களேன், ஒரு பணக்காரர் வீட்டு குழந்தை வந்து தன்னுடைய அதாவது தான்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சோ, இல்லை தன் அப்பா வந்து இந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்னு நினச்சி தான் அதுக்கு குஷியே அதுக்கு, சரிங்களா? ஆனால் அதுக்கிட்ட இருக்குதா இல்லையாங்கிறது அது வேறு விஷயம். ஆனால் அது நினச்சாலே குஷி. அதை தான் பாபாவும் சொல்கிறாரு, நீங்கள் நினைங்க, தந்தையாக நினைங்க. அப்படிப்பட்ட தந்தை எப்படிப்பட்டவர்னு நினச்சி பார்த்தாலே உங்களுக்கு குஷி வரும். அப்படிப்பட்ட தந்தை எப்படி ஆசிரியராக இருந்து நம்மளை வழி நடத்துகிறாரு அப்படின்னு நினைக்கும்போது குஷி வரும். இறுதி நேரத்தில் சத்குருவாக இருந்து எப்படி நம்ம அழைச்சிட்டு போகிறாரு அப்படின்னு நினைக்கும்போது குஷி வரும். இந்த 3 பார்ட்டுமே இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிறந்ததுலேருந்து அதாவது வளர வரைக்கும், அதுக்கப்புறம் இந்த உடம்பை விட்டுட்டு போகிற வரைக்கும் கூட உன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டே போகிறேன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி அப்பா எங்கேயாவது கிடைப்பாரா? ஸோ அதை நினச்சி பாருங்கள், குஷி வரும். ஏன்னா லௌகீக தந்தை கூட ஒரு டைம்க்கு அப்பால் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, நம்ம சாகிறதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிடுவார். ஆனால் அப்பா, இந்த அப்பா அப்படி கிடையாது. கூடவே உன்னை அழைச்சிட்டு போகிறேன் குழந்தை, என் கண்ணில் வச்சு கூட்டிகிட்டு போகிறேன், என் இதயத்தில் வச்சு கூட்டிகிட்டு போகிறேங்கிறாரு. அப்படிப்பட்ட அப்பாவை நினச்சி பாருங்கள். ஆனால் அப்படிப்பட்ட அப்பா உடம்பான அப்பா கிடையாது, நிராகார அப்பா. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்குற நீங்களும் நிராகார ஆத்மா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த ஒரு சின்ன விஷயந்தான், எவ்வளோ விஷயங்களை நம்ம சிந்தனை பண்ணலாம் பாருங்கள். இப்படி சிந்தனை செய்ய தான் நம்மளுக்கு அந்த குஷி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பாபா சொல்கிறாரு நம்மளை எஜமானர்கள்ன்ட்டு. ஆனால் குரானில் பார்த்தா கடவுள் எஜமானர், நாம் வேலைக்காரங்கன்னு இருக்கும். ஆனால் பாபா சொல்கிறார் நீங்கள் எஜமானர்கள், நான் உங்களுக்கு வேலைக்காரன்றார். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். ஸோ குழந்தை அப்பா கிட்ட அடைக்கலம் புகிறது கிடையாது, எஜமானனாக இருக்குது இல்லையா? எஜமானன் வந்து வேலைக்காரன்ட்டு அடைக்கலம் புகுவாங்க. ஸோ நம்மளை அப்படி தலைக்கு மேலே தூக்கி வச்சுருக்கிறார் பாபா. நான் உங்களை என்னுடையவனாக ஆக்கியிருக்கிறேன். அதேமாரி குழந்தைங்க நீங்கள் கூட என்னை உங்களுடையவனாக ஆக்கிட்டீங்க. ஸோ அதனால் குழந்தைங்க கூப்பிட்றீங்க, பாபா வாங்க, நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, ராஜ்யத்தை கொடுங்க
அப்படின்னு தான் கூப்பிட்றீங்க. அவரை கூப்பிட்றதுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது. எப்போ கூப்பிட்றாங்க? துக்கம் வரும்போது தான் கூப்பிட்றாங்க. அப்போ துக்கம் வரும்போது காப்பாற்றுனேன்னு அர்த்தம். துக்கம் இல்லாத இடம் பரந்தாமம், அடுத்தது சொர்க்கம். இந்த 2 இடத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு தான் கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம பாலஸ்தீனத்தில் நடந்த போரில் கூட பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து அந்த இன்டர்வியூலாம் எடுக்கும்போது சொல்கின்ற ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வீட்டுக்கு போகணும். ஏன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த வீடு தான் வந்து சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ நம்மளும் அதை தான் சொல்கிறோம். யாருக்குமே பாருங்களேன், ஸ்கூல் படிக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற அந்த மனநிலை தான் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வீட்டில் தான் சுகம் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போது இங்கேயுமே நம்ம என்ன பண்ணுறோம், பாபா கிட்ட நம்ம வந்து துக்கம் தாங்க முடியாமல் பாபாட்ட சொல்கிறோம், நம்ம அப்பா என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, இல்லைன்னா சொர்க்கத்துக்காவது என்னை கூட்டிகிட்டு போங்க. இன்னும் 2மே சுகம் நிறைந்த இடம்தான். ஒன்று அதை கூட்டு போங்க, இல்லைன்னா இதை கூட்டு போங்க அப்படின்ட்டு பாபா கிட்ட நம்ம முறையிடுறோம். ஸோ ஒன்று சாந்தி தாமம், அதான் நம்ம வீடு. அடுத்தது நம்ம ஆள போகிற ராஜ்யம், சுகதாமம், சொர்க்கம். உண்மையிலே பாபா கொடுக்குற ஆஸ்தி அந்த சுகதாமம். மற்றபடி இந்த துக்கதாமம் ராவணன் உங்களுக்கு கொடுத்த ஆஸ்தி. இங்கே இருக்கிறதுக்காக கடவுளை வணங்குறோம். பாருங்கள், இங்கே ஆகாயத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், கடவுளின் அத்தாட்சி தெரியவில்லை. எல்லா பக்கமும் சாத்தானுடைய அத்தாட்சி தான் தெரியுது. அது உங்களுக்கு தெரியலையா? சுற்றி துக்கம், கொலை, கற்பழிப்பு இதான் நடந்துகிட்ருக்கு. இதை நினைத்து கடவுள் மேலே உங்களுக்கு எப்படி அன்பு வரும்? ஸோ இது புரியல மக்களுக்கு. ஸோ இப்போ கொடுத்தது நான் இல்லை குழந்தை, அது ராவணன் கொடுத்தது. இந்த துக்கம் நிரம்பிய உலகத்தை என்னுடைய ராஜ்யத்தில் அவ்வளோ சுகமாக இருக்கும். ஆனால் இங்கே துக்கத்தை தவிர எதுவுமே கிடையாது. எல்லாம் 5 விகாரத்தின் வலையில் சிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் துடிக்கிறாங்க. ஸோ காமத்தை விட முடியாமல், கோபத்தை விட முடியாமல், பற்றை விட முடியாமல், பேராசை விட முடியாமல், அகங்காரத்தை விட முடியாமல் அதில் போய் விழுந்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த வலையில் சிக்கிக்கிட்டாங்க, அதனால் துக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். முக்கியமாக இந்த ராவணனுடைய ஆஸ்தி அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா, 5 விகாரத்திலான இந்த உடம்பு தான் முதல்ல. இந்த உடம்புல அதனால தான் பாபா சொல்கிறாரு, நான் ஆத்மாவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா ராவணனோட ஆஸ்தியை பார்த்து பாபா பேசலை இங்கே. அதையும் நம்ம நினச்சி பார்க்கணும். 5 விகாரங்களில் சிக்குவதால் துக்கத்தின் மேல் துக்கம்தான். இப்போது குழந்தைகள் அறிவார்கள், நான் அப்பா கிட்ட வந்திருக்கிறோம், அவர் நமக்கு அப்பாவாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு, ஆனாலும் அவர் நிராகாரர். பாபா பாருங்கள் எத்தனை தடவை இதை சொல்லிகிட்டே இருக்கார் பாருங்கள். இதை இப்போது நம்ம நினைக்கிறோம் இல்லையா, என்ன பாபா இத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ ஒரு தடவையும் அவர் நிராகார்னு சொல்ல அந்த ஒளிப்புள்ளி உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நமக்கு. இதை தான் பாபா என்ன சொல்கிறாங்க, நாள் முழுக்க பயிற்சி பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது பாருங்க, நிராகாரி ஆத்மாக்களாகிய நமக்கு கற்றுத்தருபவரும் கூட நிராகார் தான். அவர் ஆத்மாக்களுடைய தந்தை. இது சதா புத்தியில் நினைவிருக்குமானால் குஷி நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதை மறக்கிறதுனால தான் மாயை நமக்கு தொந்தரவு செய்யுது. சூப்பர். ஆக்சுவலாக பிரம்மா பாபா உடம்புல சிவபாபா வந்து எனக்கு உடம்பே இல்லைல்ல, நான் வெறும் புள்ளியாக தானே இருக்கிறேன்னு போது அந்த குழந்தைங்களுக்கு டக்குன்னு பற்றிக்கும். பேசிகிட்டு இருக்கிறது பிரம்மா கிடையாது, ஒரு புள்ளி பேசிகிட்டு இருக்குது. ஸோ அப்போ தான் அந்த உணர்வு வரும். ஸோ அதுதான் இங்கேயும் சொல்கிறார், நிராகாரராக இருக்கிறேன்னா நிராகார ஆத்மாக்களுக்கு ஞானத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே சந்தோஷம் அதிகரிக்கும்ன்றார். உடம்பே இல்லாத ஒருத்தர் வந்துருக்கிறார், இல்லை ஏலியனை இங்கே பார்த்தா அங்கே பார்த்தோன்னுவாங்க. ஆனால் யாருமே அதை ஃபோட்டோ எடுக்கிறதோ அந்த மாதிரிலாம் எடுக்கிறது கிடையாது. பார்த்தா இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுமாதிரி பாபாவையும் ஃபோட்டோ எடுக்க முடியாது. அப்படிப்பட்டவர் வந்து எனக்கு மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்து உலகத்தில் மிகப்பெரிய புத்திசாலியாக்கி உலகத்தில் மிக உயர்ந்த பதவியை கொடுக்குறாரு அப்படிங்கிறது அப்படியே உள்ளபூர்வமாக அதை சிந்தனை பண்ணணும். அப்போ தான் சந்தோஷத்துடைய அளவு அதிகரிக்கும். எப்போ இதை மறக்கிறீங்களோ சிந்தனை பண்ண, அப்போ தான் மாயை உங்களுக்கு தொல்லையை கொடுக்கும். ஏன் அது சிந்தனை பண்ணலன்னா உடனே இந்த கலியுகம், மோசமான உலகம், எதிர்கால பயம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு துக்கத்தை கொடுத்துடும். இப்போ நீங்கள் அப்பா கிட்ட அமர்ந்திருக்கீங்க அப்படின்னா
என்ன ஞாபகம் வருது? அப்பா மற்றும் ஆஸ்தி உங்களுக்கு ஞாபகம் வருது. நோக்கமும் உங்களுடைய புத்தியில் இருக்குது இல்லையா? சிவபாபாவை தான் நினைவு செய்யணும். கிருஷ்ணரை நினைக்கிறது அப்படிங்கிறது மிகவும் சுலபம். ஏன்னா உடம்போடு இருக்கிறாரு. உடம்போட ஒருத்தரை நினைக்கிறது காலங்காலமாக 63 பிறவியாக நம்ம பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறோம். அதனால் எல்லாமே சுலபமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே சிவபாபா புள்ளி ரூபமாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் நினைவு செய்வதில் தான் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, சிவபாபாவை நினைவு செய்வதில் தான் முயற்சி உள்ளது. ஏன்னா இது முற்றிலும் வேறுபட்ட விஷயமா இருக்குது. தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். முக்கியமாக பாபா என்ன சொல்கிறாங்க? ஆத்மா அப்படின்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செய்ய வேண்டும். ஸோ இது எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? கிருஷ்ணராக இருந்தால் நீங்கள் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்குவீங்கன்றார். இல்லை நம்ம யாரையோ ஒருத்தரை பார்த்துட்டு வந்தால் கூட டக்குன்னு அவங்களோட சிந்தனை வந்துடும். ஆனால் பாபா கிட்ட தினம் தினம் முரளி கேட்டாலும் அவருடைய ஞாபகம் வராதது காரணம் உடம்பு கிடையாது அவருக்கு. ஸோ அதனால தான் அதில் முயற்சி இருக்குதுன்றார். நீங்கள் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்கிறது மட்டும் சிவபாபாவுக்கு பதில் ஸ்ரீகிருஷ்ணராக இருந்தார் அப்படின்னா உடனடியாக எல்லாம் பலியாயிடுவாங்க. ஏன்னா அவருடைய அழகுலேயே அப்படியே விழுந்து கிடப்பாங்க. ஸோ அதிலும் தாய்மார்கள் ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி குழந்தை வேணும், ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி கனவு வேணும்னு இருக்கிறவங்க டக்குன்னு விழுந்துடுவாங்கன்ற. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லலை, இதை சிவபாபா சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அதனால தான் யாரும் விழமாட்டுறாங்க, அந்த போதை இருக்க மாட்டேங்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் மாதிரி கணவர் வேணும், கிருஷ்ணர் மாதிரி குழந்தை வேணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்களாம். அப்புறம் நான் எதுக்கு தான் வந்திருக்கிறேன், அதுக்கு தான் வந்திருக்கிறேன். நீங்கள் என்ன நினைங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணர் மாதிரி கணவர் கிடைப்பார், கிருஷ்ணர் மாதிரி குழந்தையும் கிடைச்சிடும். ஏன்னா அது எல்லாருடைய கனவு. அது ஒவ்வொரு வீட்டிலையுமே பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணருடைய அந்த பாதசோடுகள், கிருஷ்ணருடைய சிலைகள் எல்லாமே இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சிவனை வழிபடுறவங்க சிவலிங்கத்தை கூட வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா தூய்மையின் காரணமாக வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வச்சுருக்க மாட்டாங்க. பட் ஆனால் கிருஷ்ணருடைய உருவச்சிலை மோஸ்ட்லி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும் வர. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ பாருங்கள், இந்த பிரம்மா பாபா பாருங்கள் எவ்வளோ குணவானாக இருக்கிறாரு. சர்வகுண சம்பன்னமாக 16 கலை சம்பூர்ணமாக சுகம் தருபவர் உங்களுக்கு கிடைப்பார் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். எப்போ? சத்தியுகத்தில். சொர்க்கம் அல்லது கிருஷ்ணபுரையில் சுகத்தின் மேல் சுகம் இருக்கும். குழந்தைங்க எல்லாத்துக்கும் தெரியும், இங்கே நாம் படிக்கிறோம் எதுக்காக? கிருஷ்ணபுரி போகிறதுக்காக. சொர்க்கத்தை தான் அனைவரும் நினைவு செய்கின்றனர், அப்படி தானே? யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா இவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியானால் குஷியாலாம் இருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே சொர்க்கத்துக்கு போகணுன்னு தான் ஆசை. அப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா குஷியாக தானே இருக்கணும். எதுக்கு அழுகணும்? கைத்தட்ட வேண்டும் அப்படிங்கிறாரு. சூப்பர் சூப்பர். கைத்தட்ட வேண்டும் அப்படின்ன உடனே இல்லை, அந்த பெந்தகோஸ்தில் எப்பவுமே கைத்தட்டி தான் அவங்க ப்ரேயரே பண்ணுவாங்க. ஸோ அதான் ஞாபகம் வந்துச்சு. அப்போ மேபி அவங்க இறந்தால் கூட அப்படி தான் ப்ரேயர் பண்ணுவாங்களோ தெரியல. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு சூப்பர், கரெக்ட். அது ஏன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, சந்தோஷம் இல்லை படணும். ஏன்னா ரொம்ப அற்புதமான இடத்துக்குள்ள போயிருக்காங்க, எதுக்கு அழணும்? சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, சொர்க்கவாசி ஆகிட்டாரு அப்படின்ட்டு யாராவது சொன்னாங்கன்னா கேளுங்க, எங்கேருந்து சொர்க்கத்துக்கு போனார் அதை கேளுங்க. கண்டிப்பாக நரகத்திலேருந்து தானே போயிருப்பார். ஸோ அப்போ நரகத்திலேருந்து அவர் சொர்க்கத்துக்கு போனார்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எல்லோருக்கும் கூப்பிட்டு ட்ரீட் எல்லாம் வைக்கணும். உங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னா, என் பையன் அமெரிக்காவுக்கு போயிட்டானே ட்ரீட் வைப்பாங்கள்ல, சொர்க்கத்துக்கே போயிட்டாங்கன்னா ட்ரீட் எல்லாம் வைக்கணும், ஒப்பாரியாக வைப்பாங்க. ஸோ இதை புரிஞ்சிக்கணும். சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு வேணால் சொல்லுவாங்களே தவிர 21 ஜென்மத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சும்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க.
சரி, சொர்க்கத்துக்கு போய் சந்தோஷமாக இருக்கிற ஆத்மாவை இங்கே ஏன்பா கூப்பிடுற? எல்லாம் இதுதான். இறந்து போன எங்கள் அம்மா கூட பேசணும், என் கணவன் கூட பேசணும், ஒரு தடவையாவது பேசணும். ஏன்பா அவங்க நல்ல சந்தோஷமாக தானே இருக்காங்க, அவங்கள ஏன்பா இந்த துக்கம் நிரம்பிய உலகத்துக்கு கூப்பிட்றீங்க? எதுக்கு நரகத்தின் உணவை போய் அவங்களுக்கு படிக்கணும்? சொர்க்கத்தில் 36 வகை உணவு சாப்பிட்றவங்களை இட்டுட்டு வந்து நரகத்தின் உணவு, அதுவும் என்ன கொடுக்குறாங்க? ஏதோ ஒரு விதையை வந்து இறச்சி விடுவாங்க. சொர்க்கத்துக்கு போனவங்களை கூப்பிட்டு இதையா கொடுப்பீங்க? நீங்கள் அவங்கள மீண்டும் நரகத்துக்கு கூப்பிடவே கூடாது. நீங்கள் அழுவுறதுடைய அர்த்தம் அதுதான். வா வா நான் பார்க்கணுன்னா எதுக்கு அவங்கள நரகத்துக்கு கூப்பிட்றீங்க? இது பைபிளில் இருக்கும். ஒருத்தர் இறந்து போயிட்டுருப்பார், அப்போ ஒருத்தவங்க தவம் பண்ணி அவங்கள கூப்பிடுவாங்க. இப்போ வந்தோடனே எனக்கு எரிச்சலாக இருக்குது, நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருந்தேன், என்னையா இங்கே கூப்பிட்டீங்க, எரிச்சலாக இருக்குதுன்னே சொல்லுவார். ஸோ பாபாவுடைய ஞானம் அங்கே வெளிப்பட்டுருக்கு பாருங்க. அதனால் மீண்டும் அவங்கள நரகத்தில் ஏன் கூப்பிடுறீங்க? கூப்பிடக்கூடாது. இல்லை, நரகத்தின் உணவை எதுக்கு அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்கன்றார். இதெல்லாம் வந்து பாபா தான் வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமும் ஞானத்தினுடையது இல்லையா? எங்களை தூய்மை அற்றதிலிருந்து தூய்மையாக்குகள் என்று நீங்கள் என்னை அழைச்சிருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமாக தூய்மை இழந்த சரீரங்களை முடித்து விட வேண்டும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சரீரமே விகாரத்தினால் ஆனது உடம்பு தான், ராவணனுடைய உடம்பு தான். அப்போ இது தூய்மையற்ற உடம்பு தான். அப்போ பாபா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தூய்மை இழந்த சரீரங்களை முடிச்சிடணும் தானே, நீங்கள் தானப்பா கூப்பிட்டீங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? தூய்மை அற்றதிலிருந்து தூய்மையாக்குங்கள் அப்படின்னு கூப்பிட்டீங்க இல்லையா? இங்கே ஆத்மா மட்டும் பாபா தூய்மையாக்கல, அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாரு? உடம்பையுமே தூய்மையாக்கி விட்டுறாரு. அப்போ என்ன ஆகிடும்? அனைவருமே இறந்துடுவாங்க. பிறகு யார் யாருக்காக அழுவாங்க? இப்போது நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, நாம் இந்த சரீரத்தை விட்டுட்டு நாம் வீட்டுக்கு போக போகிறோம். இப்போது இந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டே இருங்க. எப்படி சரீரத்தை விடுவது? அப்படிப்பட்ட முயற்சியை யாராவது உலகத்தில் செய்திருப்பார்களா? இது அடிக்கடி பிராமண குழந்தைங்கள் கூட பேசிக்கிட்டே இருப்போம். எல்லாரும் வாழ்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா பாபா எப்படி வந்து சாவறதுக்கான பயிற்சியை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருப்போம். சாவறதுக்கு பயிற்சி பண்ணுறது நாம் மட்டுமே. ஆனால் சாவறது லட்சியம் இல்லை, நிரப்பிக்கிட்டு போகிறது அதற்கான பயிற்சி இல்லை. விட்ட உடனே ஐயோ அப்படின்னு பதறிடக்கூடாது, மார்க்கு போயிடும். பதறினா மார்க்கு போயிடும். ஸோ எவ்வளவு எச்சரிக்கை இருக்கணும்னா, ராமாயணத்தில் கடைசி நேரத்தில் யமதர்மன் வரார், வேற ஒரு வேஷத்தில் வருவார். அப்புறம் உள்ளே வந்தோடனே யமதர்மன் ரூபத்தில் வந்துட்டு, நான் உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன், உங்களுக்கு அனுமதி இருந்தால் வரலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இல்லாட்டினா வேறு சமயம்னா கூட பரவாயில்ல. அப்போ ராமர் சொல்கிறார், இல்லை நான் சமீப காலமாக உங்களை தான் சிந்திச்சிட்டு இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரெடியாக தான் இருக்கிறேன், போகலாம் அப்படின்வார். ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சாமியார் வேஷத்தில் வந்திருப்பார் யமதர்மன். சாமியார் வேஷத்தில் வரும்போது அர்ஜென்ட்டாக அவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க பேசுங்க, நான் சொல்கிறது மிகப்பெரிய ரகசியம், இதை யாருமே கேட்டுறக்கூடாது, கேட்டாங்கன்னா அவங்கள கொன்னுடணும் அப்படின்னா, சரி சொல்லுங்கள் அப்படின்னார். நீங்கள் மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னா, சரின்ட்டு தம்பி லக்ஷ்மணனை பார்த்து, நீ வெளியில் போய் காவலுக்கு நில்லு, யாரும் வராமல் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஸோ அப்போ துர்வாச முனிவர் வந்துடுறாரு, இல்லாட்டினா நான் சபிச்சிடுவேன்றாரு. சரி வேறு வழி இல்லாமல் இவரும் விட்டுடுறாரு. அப்போ யாராவது வந்துட்டாங்கன்னா அதுக்கு காரணமானவங்களை கொன்னுடுவேன்ட்டு தான் கொன்னுடணும்னு சொல்கிறார். அப்போ காரணமானவர் யார்? லக்ஷ்மணன் தானே. சரி, யார் வந்தாலும் அவங்கள கொலை பண்ணிடணும். அப்போ இவர் என்ன பண்ணுறார், சரி இருங்க நான் போய் அண்ணன்ட்டு கேட்டு வரேன்ட்டு இவர் போகிறார். ஏன்னா நான் செத்தா பரவாயில்ல, ஏன்னா முனிவர் செத்தா அது அயோத்தியாவுக்கு நல்லதில்லை, நான் செத்தா பரவாயில்லன்ட்டு இவர் வரார். வந்த உடனே அப்படியே ராமர் பார்த்து இவர் சரி நான் வரேன்ட்டு கிளம்பும்போது அவர் வந்துடுவார். வந்த உடனே அப்படியே ராமர் கண்ணிலலாம் தண்ணி வரும், ஏன் லக்ஷ்மணா வந்த அப்படின்னுவார். பார்த்தீங்களா, சாவுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொன்னவர் கடைசியில் போகும்போது அந்த பற்று பிடிச்சி இழுக்குது பாருங்க. லக்ஷ்மணன் வேறு யாரும் இல்லை, மனைவி தான் இல்லையா. அந்த சீதை லக்ஷ்மணன் 2 பேரோட அவர் காட்டுக்கு போகிறாருன்னா என்ன அர்த்தம்? மனைவியாக இருக்கிறவள சகோதரனாக மாற்றுறது தானே லட்சியம். இங்கே ஆத்ம உணர்வில் வரணும். அப்போ காமத்தை வென்றாலும் பற்று இருக்குமே, இல்லாத மாதிரியே தெரியும், ஆனால் உடலை விட்டு பிரியும் போது மாட்டிக்குவீங்க. ஸோ அந்த எச்சரிக்கை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது, அது பார்க்கும்போது புரியாது.
ஆனால் கிளியராக கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அதுதான் எப்படி போகணும்னு பயிற்சினா என்ன அர்த்தம்? எந்த நினைவும் இல்லாமல் போகிறதுன்னு அர்த்தம் இல்லையா? சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், கைலாயத்துக்கு போயிட்டுருக்கிறேன், வெட்டியான்னு சொல்லுவான். இது பணத்துக்கு நெருப்பு வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கும்போது சொல்லுவான், சொர்க்கத்துக்கு போகிறேன், கைலாயத்துக்கு போகிறேன், சொர்க்கத்துக்கு போகிறேன், கைலாயத்துக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டே சுற்றுங்கன்னுவோம். நாம் புத்தியில் இதைத்தான் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பயிற்சி உலகத்தில் வேறு யாராவது பண்ணுறாங்களா? ஏன்னா தெளிவாக நமக்கு லட்சியம் இருக்குது. அடுத்தது இங்கே போக போகிறோம், அங்கே போக போகிறோம். குறிப்பாக இங்கே எதுவுமே ஞாபகம் வந்துடக்கூடாது. முக்கியமாக எல்லோருக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இறப்பு என்பது எல்லாத்துக்கும் ஒரு வித பயத்தை நமக்கு கொடுக்கும். அப்போது அந்த இறப்பையே வந்து பாபா வந்து எப்படி பயிற்சி கொடுக்குறாரு அப்படின்னா, எப்படி குஷி குஷியாக பாம்பு வந்து தன்னுடைய தோலை விரிச்சுக்கிட்டு போகுதோ அந்த மாதிரி இந்த உடலை விட்டு ஈஸியாக போகிறதுக்கான பயிற்சியை தான் இங்கே பாபாவும் நமக்கு கொடுக்குறாரு. குழந்தைகள், உங்களுக்கு இந்த ஞானம் உள்ளது, அதாவது இந்த சரீரம் வந்து பழையது. பாபாவும் சொல்கிறாங்க, நான் பழைய செருப்பை கடனாக பெற்றுக்கொள்கிறேன். ட்ராமாவில் இந்த ரதம் தான், அதாவது பிரம்மா பாபாவுடைய ரதம் தான் நிமித்தமாக ஆக்கப்பட்டுள்ளது. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஏன் பிரம்மா பாபா உடம்புக்குள்ளே மட்டும்தான் வரணுமா, ஏன் எங்கள் சரீரத்துக்குள்ளே வரக்கூடாதா, வேறொருடைய சரீரத்துக்குள்ளே வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் இருக்கும். பாபா சொல்கிறாங்க, ட்ராமா படி இவருடைய உடம்புல வரணுங்கிறது தான் இருக்குது அப்படிங்கிறார். இப்போ பாருங்கள், கிறிஸ்து ஆத்மா இயேசு கிறிஸ்து உடம்புல தான் வரணுன்னு இருக்குது, இயேசுவோட உடம்புல தான் வரணுன்னு இருக்குது. அதே மாதிரி தான் நபிகள். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ட்ராமா படி ஃபிக்ஸ் ஆகிருக்குது இல்லையா? அந்த மாதிரி பாபாவுமே பிரம்மா பாபாவோட உடம்புல வரணும் அப்படிங்கிறது தான் விதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. இது மாறாது அப்படின்னு சொல்லிட்டார் அப்பா. இவரை மீண்டும் நீங்கள் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு பார்ப்பீங்க. ட்ராமாவின் ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? இதை புரிய வைப்பதற்கு பாபாவை தவிர வேற யாருக்கும் சக்தி கிடையாது. எவ்வளோ அற்புதமான பாடசாலை பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெரிய ரகசியம் இல்லை. ஆனால் பாடசாலை அப்படியே பந்தாவாக இருக்குதா? கிடையாது. சேரில் உட்காருவாங்க. நிறைய கீதா பாடசாலை தரையிலே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் மிக அற்புதமான கீதா பாடசாலை, ராஜ கல்வி நடந்துட்டு இருக்குது. ஸோ கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாருன்றது, வேறு எங்கேயுமே கிடைக்காத கல்வி இங்கே கிடைக்குதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இங்கே வயசான தாத்தா பாட்டி கூட என்ன சொல்கிறாங்க, நான் பாடசாலைக்கு போகிறேன். பாடசாலைன்னா என்ன? ஸ்கூலு. வயசானவங்க சொல்கிறாங்க, நான் ஸ்கூலுக்கு போகிறேன், கடவுளுடைய ஸ்கூலுக்கு. எதுக்கு போகிறேன்? பகவான் பகவதி ஆகிறதுக்காக, தேவி தேவதை ஆகிறதுக்காக. ஜென்ரலாக வயதான தாய்மார்கள்லாம் ஸ்கூலில் போயெல்லாம் படிக்க மாட்டாங்க. ஆனால் உங்களை யாராவது கேட்குறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னா, அவங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்துக்கு போகிறோம், அங்கே நாங்கள் ராஜயோகம் படிக்கிறோம்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை அவங்கள ஆச்சரியப்பட வைக்கணும். ஏடா வயசானவங்க யூனிவர்சிட்டிக்கு போகிறேன்றாங்க, ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அதை கேட்டதும் அவங்களுக்கு வந்து தலை சுத்தணும் அப்படிங்கிறாரு. முதியவர்களும் என்ன சொல்லணுமா, நாங்களும் பகவானோட பாடசாலைக்கு செல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல் யாருமே சொல்ல முடியாது. பாருங்கள், முதியவர்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறோன்னு யாராவது சொல்லுவாங்களா? நிராகார பகவான் பிறகு எங்கிருந்து வந்தார் என கேட்பார்கள். அட பாருங்கள், இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் இந்த மாதிரி வந்து நாங்கள் பகவானிடத்தில் வந்து படிப்பு படிக்கிறதுக்காக பல்கலைக்கழகத்துக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். உடனே அவங்க என்ன கேட்பாங்களாம், அவருக்கு தான் வந்து உருவம் பேர் எதுவும் இல்லையே, அவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்னு கேட்பாங்களாம். கேட்டுட்டு அதுக்கப்புறமேல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர்தான் பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களாம். இப்போது நீங்கள் புரிதலுடன் சொல்கிறீர்கள். ஒவ்வொரு மூர்த்தியின் செயல்பாடுகள் பற்றியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். புத்தியில் இது பக்காவாக இருக்குது. அதாவது உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் சிவபாபா, அவருடைய குழந்தைங்க தான் நாம். நல்லது. பிறகு வந்து சூட்சுமவதனவாசி பிரம்மா விஷ்ணு சங்கர்,
நீங்கள் வெறுமனே சொல்வதில்லை, பிரம்மா மூலம் எப்படி ஸ்தாபனை செய்கிறார் என்பதை நீங்களோ மிக நன்றாகவே அறிவீர்கள். அதாவது நம்ம சொல்லும் பொழுது சிவபாபா மட்டும் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறதில்ல, அந்த திருமூர்த்தி படத்தையும் காமிச்சு எப்படி வந்திருக்கிறாரு, அவர் தான் நிராகாரர் தானே, அப்படிங்கிறப்போ எப்படி இந்த ஞானத்தை சொல்கிறாரு, எப்படி விஷ்ணு பார்ட் பண்ணுறாரு, சங்கர் பார்ட் பண்ணுறாரு, எல்லா விஷயத்தையுமே அவங்கக்கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்கிறோம். உங்களை தவிர வேறு யாராலும் அவரது வாழ்க்கை வரலாற்றை சொல்ல முடியாது. யாரோட வாழ்க்கை வரலாறு? கடவுளோட வாழ்க்கை வரலாறே சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட கடவுள் நம்மக்கிட்ட தான் பேசுகிறாரு. இதுவே எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். தங்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றியே தெரியாது அப்படிங்கிறப்போ மற்றவர்களை பற்றி எப்படி அறிவார்கள்? அது சூப்பர் இல்லையா? தன்னையுடைய வாழ்க்கை வரலாறே தெரியாது, அப்புறம் எப்படி மற்றவர்களை பற்றி தெரியும்? இது ரொம்ப சூப்பரான விஷயம். ஆக்சுவலாக மதஸ்தாபகர்கள் வரும்பொழுது கடவுளை விடுங்க, அவங்கள பற்றியே அவங்க சொல்லலையே, நான் எப்படி இருக்கிறேன்னே சொல்லலையே இல்லையா? கிறிஸ்து வந்துச்சு, அது எப்படி இருக்குதுன்னு அது சொல்லலையே. ஜிப்ரேல் வந்துச்சு, அது எப்படி இருக்கிறேன்னு சொல்லலையே. எப்படி இருக்கிறேன்றது கூட அவங்களுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி அவங்க வரலாறு தெரியும்? அவங்க வரலாறே தெரியாத போது மற்றவர்களுடைய வரலாறு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் நமக்கு தான் எல்லாருடைய வரலாறும் தெரியும். பாபா சொல்கிறாங்க, எனக்கு தெரிந்த அத்தனையும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இதன் மூலமாக தான் நீங்கள் ராஜ்யத்தை அடையிறீங்க. ஸோ பாபாவை தவிர வேறு யாரும் உங்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்க முடியாது. லக்ஷ்மி நாராயணன் ஒன்றும் சண்டை போட்டு அந்த ராஜ்ய பதவியை அடையலை. எந்த யுத்தமும் கிடையாது அங்கே சொர்க்கத்தில். இங்கே தான் மனிதர்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய மனிதர்கள் வேறு இருக்கிறாங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்ம அப்பாவிடமிருந்து தான் தாதா மூலமாக, அதாவது பிரம்மா பாபாவின் மூலமாகத்தான் ஆஸ்தியை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு குழந்தைங்களாகிய உங்களோட மனசில் வரணும். அப்பா சொல்கிறாங்க, என்னை மட்டுமே நினைவு செய்யுங்க. அப்படி இல்லாமல் நான் யாருக்குள்ளே பிரவேசமாகிறேனோ அவரையும் நினைவு செய்யுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது கிடையாது. என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று தான் சொல்கிறார். அந்த சன்னியாசிகள், அதாவது சன்னியாசிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஃபோட்டோவை கொடுத்து பக்கத்துலேயே கையெழுத்தும் போட்டு கொடுக்குறாங்களாம். அப்போ பாபா கேட்குறாங்க, சிவபாபாவை எப்படிப்பா நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்க? அவர் தான் புள்ளியாக இருக்கிறாரே. சரி, ஓகே, ஒரு பிந்துவை தான் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிந்து மேலே நீங்கள் பேரை எழுதுனீங்க அப்படின்னா அது பிந்துவை காட்டிலும் பெருசால இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இது எல்லாமே புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக குழந்தைங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கணும். பாருங்கள், பாபா சொல்கிறாங்க புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறாரு. இப்போ நல்லா படிக்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஸ்கூலில் கூட மேக்ஸோ இல்லை சயின்ஸோ நல்லா படிக்கிற குழந்தைங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க, திறமைசாலியாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான குழந்தைங்கள டீச்சர்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பாராட்டுவாங்க. பாருங்கள், இவங்களுக்குள்ள எவ்வளோ திறமை இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்ல குழந்தைங்களா இருக்காங்க, எது கொடுத்தாலும் உடனே புரிஞ்சுக்கிறாங்க பாருங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்திலேயே நம்மளால் மட்டும்தான் பாபாவோட ஞானத்தை புரிஞ்சிக்க முடியுது. அதை நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம அப்போ எவ்வளோ குஷி இருக்கணும் பாருங்கள். அப்போ நம்ம எவ்வளவு நல்ல குழந்தைங்கள், எவ்வளவு புத்திசாலி குழந்தைங்கள் அப்படிங்கிறத பாருங்கள். இத்தனை நாட்களாக உங்களை எத்தனை பேர் வேணாலும் முட்டாள்னு சொல்லியிருந்துருக்கலாம், அழகு இல்லைன்னு சொல்லியிருந்துருக்கலாம், பணம் இல்லைன்னு சொல்லியிருந்துருக்கலாம், உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் அப்பாவுடைய, அதாவது கடவுளுடைய குழந்தையாகவே ஆயிட்டீங்க. இதை விட ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. கடவுளோட குழந்தைன்றது எவ்வளோ பெரிய பாக்கியமோ அதுக்கு ஈக்குவலான பாக்கியம் அவரே நடத்திட்டும் இருக்கிறார். ஆத்மா தான் படிக்குது, ஆத்மா தான் சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு வந்துருக்குது, எடுத்துகிட்டு போகவும் போகுது. ஸோ எல்லாமே பண்ணுறது ஆத்மா. ஸோ ஆத்மாவுக்கு பரமாத்மா புள்ளி நடத்துது
அப்படின்ற ஞாபகம் இருக்கணும். ஸோ பரமாத்மா புள்ளியில் இருக்கிற சமஸ்காரத்தை ஆத்மாவுக்குள்ளே நிரப்புறார். இல்லை அவர் எதை எடுத்துகிட்டு வர்றாருன்னா அந்த குணத்தை தான் எடுத்துகிட்டு வர்றார். அந்த குணத்தை நிரப்பும்போது நமக்குள்ளே சொர்க்கத்துக்கு தகுதி ஆகிடுறோம் நம்ம, இல்லையா? சொர்க்கத்தை உள்ளங்கையில் ஏந்தி வந்தேன்னு சொன்னால் கூட இங்கே சொர்க்கம் கிடையாது இல்லை. ஸோ அப்போ என்னென்னா சொர்க்கத்திற்கு தேவையான, சொர்க்கத்தின் மிக உயர்ந்த பதவியாகிய நாராயணன் பதவிக்கு தேவையான சமஸ்காரம் இருக்குது. எப்படி இருக்குது? ஏன்னா அதுதான் அவருடைய சமஸ்காரமே. ஸோ பாபாவாகவும் இருக்கிறாரு, டீச்சராகவும் இருக்கிறாரு, சத்குருவாகவும் இருக்கிறார். பாபா நமக்கு எதை புரிய வைத்தாரோ அதை நாம் மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு செய்யுங்க மற்றும் மற்றவங்களையும் செய்ய வையுங்கள். அவரிடம் என்ன குணங்கள் இருக்குதோ அவற்றை குழந்தைகளுக்கும் கொடுக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் ஞானக்கடலாக சுகக்கடலாக இருக்கிறேன், உங்களையும் அது போல் ஆக்குறேன். அப்படி தானே? அப்போ நீங்களும் என்ன பண்ணணும்? அனைவருக்கும் சுகம் கொடுங்கள். மனம் சொல் செயலால் யாருக்குமே துக்கம் கொடுக்காதீங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா முந்தாநேத்தி வானிலைன்னு நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக பாபாவுடைய ஆஸ்தினா என்னன்னு பாபா சொல்லியிருப்பார். சர்வ சக்திவான், அதாவது சக்திகள் தான் உங்களுடைய ஆஸ்தி, குணம் தான் உங்களுடைய ஆஸ்தி. இது எல்லாமே சொர்க்கத்தில் ஸ்தூலமாக கிடைக்க போகுது. பட் ஆனால் இந்த குணமும் சக்திகளும் இருக்கும்போது தான் அது அந்த ஈர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் இருக்கும்போது தான் அதுவே உங்களுக்கு வரும், பின்னாடி நிழல் மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே நிரப்பிடுறாரு, அங்கே ஸ்தூலமாக சொர்க்கத்தில் நம்ம அடையிறோம். ஸோ அனைத்தின் கடலாக இருக்கிற சந்தோஷம், ஞானம் எல்லாத்துலேயும் கடல். ஸோ கடலின் ஆழத்துக்கு போய் அனைத்தையும் எடுங்க, நிரப்பிக்கோங்க. எல்லாருக்கும் சந்தோஷத்தை தான் கொடுக்கணுமே தவிர எண்ணம் சொல் செயலால் யாருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் துக்கம் கொடுக்கக்கூடாது. இங்கே டெஸ்ட் பேப்பரே அதுதான். உங்களை அவமானப்படுத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் நீங்கள் திருப்பி அவமானப்படுத்தக்கூடாது. ஸோ சண்டே முரளி ஃபுல்லாக மரியாதை கொடுங்க, மரியாதை கொடுங்க, மரியாதை கொடுங்க, என்ன ஆனாலும் மரியாதை கொடுங்க. மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை அடையிற ரகசியம் அதில் தான் இருக்குது. என்ன ஆனாலும் அவங்கள பற்றி, அவங்களுக்கு முன்னாடின்னு இல்லை, நீங்கள் பின்னாடியே பேசினாலும் இல்லை, அது உங்களுக்குள்ளே நினைத்தாலும் அந்த மரியாதையோடு தான் நினைக்கணும். ஏன்னா உங்களுடைய எண்ணம் சமஸ்காரத்தை உருவாக்குறீங்க, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம மனசுக்குள்ளே தானே பேச போகிறோம், என்ன தெரியப்போது? உங்கள் சமஸ்காரத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? சொர்க்கத்துக்கு போகிற சமஸ்காரத்தை உருவாக்க சொன்னால், ஆதியில் உள்ள சமஸ்காரத்தை உருவாக்க சொன்னால் பாதியில் வந்த சமஸ்காரத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ சொர்க்கத்தில் போய் பிறக்க வேண்டாமா? ஸோ அதனால தான் துக்கத்தை கொடுக்காமல் இருக்கிறது நமக்கு நன்மை, மற்றவர்களுக்கு அடுத்தது தான் நமக்கு நன்மை. ஏன்னா துக்கம் இல்லாத உலகத்துக்கு போகிறதுக்கான சாவி அது, யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருக்கிறது. ஸோ அதேமாதிரி நேற்று கூட சொன்னார் இல்லையா, நான் என்ன உங்ககிட்ட இருந்து எதையாவது வாங்கி அனுபவிக்க போகிறேன்னா, நீங்கள் ஏழையாக இருக்கிறவங்க பணக்காரதுக்கான யுக்தி பாபாவுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறது. ஸோ இந்த இனிமையான விஷயங்களை எல்லாருடைய காதலையும் போடுங்க. என்ன இனிமையான விஷயம்? இனிமையிலும் இனிமையான விஷயமே சிவபாபாவை நினைவு செய்யுங்க, உங்களுடைய பாவம் அழியும் அப்படிங்கிறது தான். அனைவருக்கும் இந்த செய்தியை கொடுத்துக்கிட்டே இருங்க. பாபா வந்திருக்காங்க, அவரிடமிருந்து இந்த ஆஸ்தியை அடைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லுங்கள். ஏன்னா இங்கே அப்படிப்பட்ட ஆஸ்தியை அடையிறதுனால தான் சொர்க்கத்தில் நமக்கு அந்த ஸ்தூல செல்வங்களாம் நமக்கு வரவும் போகுது. இது ஒரு சூப்பரான பாயிண்ட்டு, சூப்பராக சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை கொடுங்கன்றார். என்ன செய்தி? கடவுள் வந்துட்டாருன்ற செய்தி இல்லை. இப்போ அந்த காலத்தில் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்துலலாம் இந்த படம் இன்றுடன் கடைசின்ட்டு ஒரு மாட்டு வண்டியில் அல்லது குதிரை வண்டியில் போஸ்டரை ஒட்டிட்டு அப்படியே அடிச்சுட்டு போவாங்க. அதை பார்த்தோன்னா ஐயோ படம் எடுத்துடுவாங்களே, சீக்கிரமாக போகணுன்னு தோணும். அந்த மாதிரி கடவுள் வந்துட்டு போகிறாரு, அதுக்குள்ளே எடுத்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான் செய்தி. கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் இறை தூதர்கள் சொல்கிறாங்களே, அவங்க என்ன செய்தி சொன்னாங்க? அல்லாவே மட்டும் வணங்குன்றது செய்தியா, அல்லாவே வந்துட்டார் அவர்கிட்ட ஆஸ்தி அடையுங்கன்றது செய்தியா? அதனால தாங்க பிரதர் பாபா சொல்கிறாரு,
நீங்கள் சரணடைகிறதுக்காக இங்கே வரலை, ஆஸ்தி எடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன், அதனுடைய கம்பேரிங் எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே சொல்கிற ஒரு விதமும் பாபா இங்கே வந்து ஆஸ்தி எடுங்க அப்படின்னு சொல்கிற விதமும் எப்படி இருக்குது பாருங்கள். நேற்று கூட பாபா முரளியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பக்தி வந்து உங்களை எரிய வைக்கும், ஞானம் குளிர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இதையும் கூட கனெக்ட் பண்ணி பார்த்தா நமக்கு நல்லாவே புரியும். ஏன் அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து பக்தியில் நம்ம வந்து அந்த தீ மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இல்லையா, அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே. அப்போ இந்த ஞானத்தினால குளிர்ச்சி அடையுது. அப்போ எப்போ பாபா வந்ததுக்கு அப்புறமேல தான். அப்போது அந்த பாபாவோட ஆஸ்தியை நம்ம எடுக்கும்போது தான் நம்ம குளிர்ச்சி ஆகிறோம். ஆஸ்தி எடுக்காமல் நம்ம குளிர்ச்சி அடையிறது கிடையாது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, சரணடைகிறதுங்கிறது வேறு, ஆனால் நீங்கள் சரணடைகிறதுக்காக வரல, என்னோடய ஆஸ்தியை எடுக்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ போக போக நியூஸ் பேப்பர்லலாம் இந்த செய்தி வந்துடும், கடவுள் வந்துட்டார்னு வர ஆரம்பிச்சிடும். இறுதியில் எல்லோருமே ஆஹா பகவானே உன்னுடைய லீலையே லீலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்களாம். வந்து எப்படிப்பட்ட தேவதைகளை உருவாக்கி வச்சுருக்கிற பார்த்தியான்ட்டு பிரம்மகுமாரிகளை பார்த்து அவங்க சொல்லுவாங்க. நீ மட்டும்தான் எங்களுக்கு சத்கதியை கொடுக்க முடியும், எல்லாரையும் துக்கத்திலிருந்து நீ தான் விடுவிக்கிற, எல்லோரையும் சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிற, இது ஒரு பெரிய மந்திரமாச்சே அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்களாம். கடைசியில் அவங்களோடது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அல்ப காலத்திற்கான மாயாஜலம், மற்றவங்க பண்ணுறது எல்லாமே. ஆனால் பாபா என்ன பண்ணுறாரு, மனிதனிலிருந்து தேவதை ஆக்குறாங்க. அதுவும் வந்து ஒரு பிறவி 2 பிறவிகளில் 21 பிறவிகளுக்கு பாபா வந்து மாயாஜலம் பண்ணுறாரு. இப்போ மாயாஜலம் கூட பாருங்களேன், இப்போ மாயாஜலம் அப்படிங்கிறது நிறைய வித்தைகளை சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்மளோட இதுபடி பார்க்குறோம் அப்படின்னா மேஜிக் ஷோ அப்படின்னு பார்த்தாலும் கூட மிஞ்சி போனால் 1 மணி நேரம் நடக்குமாங்க பிரதர், அவ்வளோதான் நடக்கும். இப்போ பாபா என்ன சொல்கிறாரு, இந்த மாயாஜாலத்தை பாருங்கள், உங்களை வந்து நான் தேவதை ஆக்குறேன், அதுவும் சாதாரண மனிதரிலிருந்து, அதாவது மோசமான அந்த தூய்மையற்ற நிலையிலிருந்து உங்களை தேவதை ஆக்குறேன், அதுவும் 21 பிறவிகளுக்கு. அதுவும் எப்படிப்பட்ட மாய மந்திரம் தெரியுமா, அது மன்மனாபவ, அதாவது என்னை நினைவு செய்வதன் மூலமாகவே உங்களை நான் 21 பிறவிக்கு தேவதை ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ பெரிய மந்திரம் பாருங்கள். மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மந்திரங்கள்லாம் சொன்ன உடனே இது உங்களுக்கு நடக்கும், அது உங்களுக்கு நடக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இப்போ குழந்த பிறக்கல அப்படின்னா இந்த மந்திரத்தை ஜெபியுங்க, உங்களுக்கு குழந்த பிறக்கும். செல்வம் கிடைக்கலையா, இந்த மந்திரத்தை ஜெபியுங்க, உங்களுக்கு வந்து செல்வம் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அல்ப காலம் அப்படிங்கிறார். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை ஜெபிச்சாலும் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியாது. ஆனால் பாபா இங்கே உத்தரவாதம் கொடுக்குறாரு, நீங்கள் என்னை நினைவு செஞ்சீங்க அப்படின்னாலே நீங்கள் 21 பிறவிக்கான அந்த மாயாஜால உலகத்துக்கே நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மன்மனாபவ மேஜிக் தான் இது. இந்த மந்திரம் வந்து மன்மனாபவ. அவங்க ஜீபூம்பான்னு சொல்லிட்டு பறவையிலேருந்து மலர்லேருந்து புறாவை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. இங்கே மன்மனாபவ மந்திரத்தை வச்சு மனுஷனை நாராயணனை ஆக்கிறார், மகாலட்சுமியை ஆக்கிறார். ஸோ அதனால் கடவுளை மந்திரவாதின்னு சொல்கிறது, நகை வியாபாரின்னு சொல்கிறது, இது எல்லாமே சிவபாபாவுடைய மகிமையை தவிர பிரம்மா பாபாவுடைய மகிமை கிடையாது. ஸோ குமாரிகளாகிய நீங்கள் எல்லோரும் அந்த சிவபாபா கிட்ட படித்து மற்றவர்களுக்கும் படிப்பு சொல்லி கொடுக்குறீங்க. மற்றபடி இந்த பிரம்மா பாபா ஒன்றும் சுயமாக எதையும் நடத்துறது கிடையாது. சிவபாபா சொல்கிறத தான் பிரம்மா பாபா சொல்ல முடியும். அடுத்தது, அவர் எல்லாருக்கும் போய் சிவபாபா சொல்கிறதும் கிடையாது. குழந்தைங்களுக்குத்தான் அவர் சொல்லி கொடுக்குறார்.
குழந்தைங்க தான் மற்றவங்களுக்கு போய் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த அந்த இறை தூதர்ன்ற வார்த்தை வந்துருக்குது பாருங்க. உண்மையிலே இறை தூதர் பாபா தான், அவருடைய செய்தி அவரே தான் எடுத்துகிட்டு வர்றார். அதுக்கப்புறம் அவருடைய குழந்தைங்க நம்ம மாஸ்டர் இறை தூதர்கள், நம்ம மூலமாக தான் மற்றவர்களுக்கு செய்தி போகுது. அப்படின்னாலே என்ன அர்த்தம்? மற்றவர்கள் கடவுளிடம் நேரடியாக படிக்கக்கூடிய தகுதியை இழந்திருக்கிறார்கள்னு அர்த்தம். அந்த தகுதி யாருக்கு கிடச்சிருக்குது? நமக்கு மட்டுமே. இதோடைய நினைவு பக்தி மார்க்கத்திலும் பாருங்கள், மூலஸ்தானத்துக்குள்ளே பிராமணர்கள் மட்டும்தான் போக முடியும், வேறு யாரும் போக முடியாது. ஸோ இதை நினைக்கும் போதே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். ஸோ பாபா அப்படி என்ன கற்றுக் கொடுக்குறார்? ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் பிரதர், கலியுகத்தில் முக்கியமாக பிராமண குழந்தைகள், அதாவது பாபா குழந்தைங்களை அவமானப்படுத்தாத ஆளுங்களே இல்லைன்னே சொல்லலாம். எல்லாரையும் மதிப்பாங்க. ஆனால் பாபா குழந்தைங்க செஞ்ச பாவமோ என்னமோ மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் பாபா பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கருவறைக்குள்ளே போகிற அந்த அதிர்ஷ்டம், அந்த மதிப்பு பாபா நமக்கு மட்டும்தான் கொடுக்குறாரு. இது எவ்வளோ சூப்பரான விஷயம் பாருங்கள். மனிதர் பெருசா கடவுள் பெருசா அப்படின்னு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா கடவுள் தான் பெருசு. ஆனால் அந்த கடவுளே நம்மளை தான் மதிக்கிறாரு அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சூப்பர் பாயிண்ட் சிஸ்டர். ஏன்னா கருவறைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளேயே போகிறதுக்கு எங்கள் உரிமை இல்லையான்ட்டு பெரியார் வந்து போராடினார் சிலருக்கு. அடுத்தது பாயிண்ட் என்னாச்சு, ஆனால் அவர் மட்டும் போய் கருவறையில் போய் பூஜை பண்ணலாமா? இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் கோயிலுக்கு போகிறதுக்கும் போகிறதில்ல, கருவறைக்குள்ளே போய் பூஜை பண்ணுறதுக்கும் போகிறதில்ல. ஏன்னா கருவறைக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறதே நாம் தான், நமக்கு தெரியும். இது எவ்வளோ பெரிய போதை. உயர்ந்ததிலும் உயர்ந்தவன் நினச்சிட்டு இருக்கிற அந்த பிராமணனே நமக்கு தான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ இதெல்லாம் நினச்சி உங்களுக்கு அந்த போதை ஏறிக்கிட்டே இருக்கணும். ஸோ பாபா மட்டும்தான் படைப்பவர். அவருடைய உன்னதமான படைப்பு ஸ்ரீ கிருஷ்ணரே தவிர ஸ்ரீ கிருஷ்ணரே படைப்பவர் கிடையாது. நம்பர் 1 படைப்பு. ஸோ படைப்பை வணங்காதீங்க அப்படின்னா கிருஷ்ணரை விட்டுட்டு சிவனை பிடியுங்கள். கிருஷ்ணர் ஆகிறது லட்சியமாக இருக்கணும். இங்கே வணங்குறதும் கிடையாது, கிருஷ்ணரை நினைக்கிறதும் கிடையாது. ஏன்னா ஆஸ்தி ஒன்றும் கிருஷ்ணர் கொடுக்கறதில்ல, நமக்கு ஆஸ்தி தான் ஸ்ரீ கிருஷ்ணரே இல்லையா? கிருஷ்ணரை ஆகிறது தான் ஆஸ்தியே, அதை கொடுக்கறது சிவபாபா. கிருஷ்ணர் ஆகிற ஆஸ்தி கிருஷ்ணரே எப்படி கொடுக்க முடியும்? சூப்பர் பாயிண்ட் இல்லையா? ஸோ அப்போ படைப்பவர்கிட்ட இருந்து தான் அந்த ஆஸ்தி கிடைக்குதே தவிர படைப்பு கிட்ட இருந்து கிடையாது. நீங்கள் ஒன்றும் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறது கிடையாது. விஷ்ணுவோட 2 ரூபங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆவாங்க. சிறு வயதில் அவங்க ராதே கிருஷ்ணராக இருக்கிறாங்க. இந்த விஷயங்களையும் கூட பக்காவாக நினைவு செய்து கொள்ளுங்கள். முதியவர்களும் கூட இதில் தீவிரமாக முனைப்புடன் செய்வார்களானால் உயர்ந்த பதவி பெற முடியும். முதியவர்களுக்கு பிறகு என்ன ஆகிடுது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் மோகம் வந்துடுது. ஏன்னா தங்களின் சொந்த படைப்பு என்ற வலையிலேயே சிக்கி கொண்டு விடுகின்றனர். பாருங்கள், இப்போ பாபா என்ன சொல்கிறாங்க, குழந்தையுடைய மோகமே பெரிய மோகம். அதில் தாத்தா பாட்டி ஆயிட்டாங்கன்னா பேர குழந்தைங்க அப்படிங்கிற மோகமும் அவங்களுக்கு வந்துடுது. அது அதை விட மோசமான மோகமாக இருக்குது. அதை தான் பாபாவும் சொல்கிறாங்க. இப்போது பேர குழந்தைங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நிறைய பேர் கூட இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்குதுன்னு தெரியாது, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க இருக்குதுன்னு தெரியாது. ஸோ பாருங்கள், எத்தனை பேர்த்துக்கிட்ட நினைவு போய்கிட்டே இருக்குது பாருங்கள். அப்போ அந்த மோகத்தை பாபா சொல்கிறாரு. மோகம் அப்படின்னாலே அவர்கள் மேலே இருக்கிற பற்று, அந்த நினைவு, அவங்கள பற்றின நினைவு, அந்த உடலை பற்றின நினைவு, அவங்கள பற்றின நினைவு வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? அதை தான் வந்து பாபா சொல்கிறாங்க. அந்த மாதிரி முதியவர்களுக்கு இருக்குது சில நேரத்தில் அப்படிங்கிறாரு. அவர்களிடமிருந்து புத்தியோகத்தை விடுவிக்கணும். பிறகு தந்தையிடத்தில் இணைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் எதுக்குப்பா நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் வந்து வயசானதுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய விஷயங்கள், நீங்கள் என்ன இப்பயே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறார். பாபா என்ன சொல்கிறாரு, நீங்களாச்சும் பரவாயில்ல குமாரிகளே, முதியவர்கள் பாருங்கள் அவங்களுக்கு அதை விட மோகம்லாம் இருக்குது அப்படின்ட்டு பாபா சொல்கிறாங்க. பாபாவுமே அஞ்ஞானிகள் மாதிரியே சொல்கிறாரு, வயதானால்
ஈஸியாக நீங்கள் முயற்சி பண்ண முடியும், வேகமாக போக முடியும். ஏன்னா எந்த பந்தனமும் கிடையாது இல்லையா? ஸோ அதுவும் அந்த அப்பத்திய முரளி அப்போல்லாம் வந்து பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் ராஜா மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேலை, கோயில் கோலம்னு சுற்றுவாங்க. ஸோ அப்போ இந்த ஞானத்தில் ஈஸியாக போக முடியும். ஆனால் அனைத்தையும் மறந்து பாபாவை நினைக்கணும். ஆனால் அவங்க உருவாக்கின வலையில் அவங்களே விழுந்துட்டாங்க. இதுதான் ஆச்சரியம். தான் வெட்டின குழியில் அவங்களே விழுந்தாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்க உருவாக்கின படைப்புகள்ன்ற வலையில் சிக்கிக்கிறாங்க பாருங்கள், குழந்தை பேர குழந்தைன்ட்டு. அப்போ இது வந்து அவங்களுடைய படைப்பு. அதேமாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய படைப்பு தான். அதில் நீங்கள் சிக்கிக்காமல் விலகி இருக்கணுன்றது தான் கர்மயோகா. ஸோ இது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் பாபா குழந்தை ஆன புதுசில் அடிக்கடி ஒன்று சொல்லுவார். அந்த முந்திரி கொட்டையை சொல்லுவார். முந்திரி கொட்டை மேலே இருக்கும் அப்படின்ட்டு. உள்ளே போய் சிக்கிக்காமல் அது வெளியில் இருக்குது பாருங்கள், இல்லை டக்குன்னு அதை எடுத்துடலாம். அந்த மாதிரி நீங்கள் உள்ளே இல்லாமல் வெளியிலே இருக்கணும். உடலை விட்டு பிரினா டக்குன்னு ஓடி போயிடணும். எதுலேயும் சிக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் படைப்பு தான் எல்லாமே. இல்லை கோலத்தை போட்டுட்டு அப்படியே பார்த்து மயங்கிட்டு கிடக்கிற மாதிரி தான் கோலம் உங்கள் படைப்பு. அதேமாதிரி குழந்தை உங்கள் படைப்பு. படைப்பில் மயங்கி கிடக்குறீங்களே, பாபா அப்படி மயங்கி கிடக்கிறாரு. குழந்தைங்க கிட்ட மயங்கி கிடந்திருந்தால் அவர் வந்து இந்த பைபிள் குரானில் போட்டிருக்கிற மாதிரி ஒரு பக்கமாக நடந்துக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? அதில் காஃபிர்களுக்கு எதிராக கடவுள் செயல்படுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அப்போ ஒரு சிலர் அவருக்கு பிடிக்குதா, அப்படிலாம் அவர் எதுலேயுமே சிக்கிக்கிறது கிடையாது. ஆனால் நீங்களும் அதே மாதிரி ஆகணும்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நிறைய பேரை விழுந்து நினச்சிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் உடைங்க. அதுக்கு தான் முயற்சி. எப்படி உடைக்கிறது? என் நினைவு கண்டினியூஸாக இருக்கட்டும். இவர்களெல்லாம் அழியக்கூடியவர்கள். ஆத்மா ஒரு உடம்பை எடுத்து இருக்குது, வேறு ஒரு உடம்பை எடுத்துருச்சின்னா அது என்னுடைய உறவுன்றது போயிடுது இல்லை. ஆனால் அந்த ஆத்மா இருக்க தானே செய்யுது. அப்போ அந்த ஆத்மாவை பார்த்திங்கன்னா இப்போ அந்த பற்று இருக்காதே. அந்த முயற்சி பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் உயிரோடு இறக்கிறதுன்ற. உயிரோடு இறக்கணும். மர்ஜிவா வாழ்க்கை. உயிரோடு இருந்துக்கிட்டு இறந்த நிலையில் இருக்கணும். பிணத்துக்கு இவங்க என்னுடைய கணவன், இவங்க என்னுடைய மனைவி, அப்பா அம்மா இப்படிலாம் சொல்லுமா, அந்த மாதிரி ஒரு பிணம் மாதிரி நீங்கள் இருக்கணும். அதான் உயிரோடு இறக்கிறதுன்ற. ஆனால் ஆனந்தமாக இருக்கும் பிணமாக இருக்கிறதுல தான். அதனால தான் சதிதேவி இறந்த உடனே சிவன் தோளில் போட்டுட்டு ஆனந்த நடனம் ஆடுறார். இங்கே இறக்கிறதுல தான் சந்தோஷமே இருக்குது. இதில் பாபா வந்து மோகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு பயிற்சி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது குழந்தைகள் மேலே நமக்கு மோகம் இருக்குது அப்படின்னா, இது என்னுடையது நம்ம பிடிச்சி வைக்கிறோம் இல்லையா? ஒரு காலத்தில் போன ஜென்மத்தில் வேறு ஒருத்தவங்களுடைய குழந்தையாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அவங்கள தான் அம்மா அப்பான்னு கூப்பிடும். அப்போ நீங்கள் அங்கே போய் நின்னாலும் கூட உங்களை ஏறெடுத்து கூட பார்க்காது அது. சரி, ஓகே, போன ஜென்மம் தான் இப்படியா, சரி, அடுத்த ஜென்மம் அந்த குழந்தை வந்து வேறு இடத்துல பிறக்குது அப்படின்னாலும் நீங்கள் அங்கே போய் நின்னாலும் அப்பயும் உங்களை ஏறெடுத்து பார்க்காது. ஏன்னா கணக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கும் பொழுது அப்போ அந்த ஆத்ம உணர்வு அப்படிங்கிறது அங்கே எழுப்பப்படும். ஸோ அங்கே உடலை தாண்டி நம்ம அந்த ஆத்மாவை பார்க்கும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுக்க முடியுமோ, என்னென்ன விஷயங்கள்லாம் அதுக்கு பண்ண முடியுமோ, இப்போ நம்ம கூட ஏதோ ஒரு தொடர்புனால, ஏதோ ஒரு கணக்கு வழக்குனால நம்ம கூட இருக்குது அப்படின்னா எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ அது நம்ம செய்யணும் கண்டிப்பாக. ஏன்னா கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறவங்க, மற்ற இடத்துல பிச்சை எடுக்கிறவங்கள யாரோ ஒருத்தராவது நம்மளுடைய குழந்தையாக இருந்திருக்க மாட்டாங்க இந்த 84 பிறவியில். நமக்கு அவங்கள பார்த்தா ஏதாவது ஆகுதா? ஸோ அப்போ உடல் மயக்கத்தில் தான் மாட்டிக்கிறோம். ஸோ அதனால தான் அதை துண்டிச்சிடுங்க, உயிரோடு இறங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ ஒன்ஸு இந்த ஞான அம்பு அவங்களுடைய புத்தின்ற இலக்கை போய் தொலைச்சிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், பாபா குழந்தையாயிடுவாங்க. ஆனால் ரொம்ப யுக்தியாகவும் புரிய வைக்கணும். அதுக்காக ஐயோ ரொம்ப யுக்தியாக பேசணுன்ட்டு யார் கூடயும் பேசாமலும் இருந்துடக்கூடாது. அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது ஸ்ரீமத் கிடையாது, அது ஸ்ரீமத் கிடையாது, வாயை மூடிக்கோங்க. இவங்களும் வாயை மூடிக்கிட்டு மற்றவங்களையும் பேச விட மாட்டாங்க. ஸோ பாபா சொல்கிறாரு, நீங்கள் தாராளமாக குடும்பத்தில் இருக்கலாம், எல்லாருக்கூடையும் பேசலாம்,
எல்லாருடைய அந்த சம்மந்தத்தையும் மெயின்டைன் பண்ணலாம். அதுலேயும் நன்மையை எடுத்துகிட்டு வர்றதுக்காக அங்கே தானத்தை தொடங்குங்க. இல்லை இப்போ பெண்கள்லாம் இருந்தாங்கன்னா நாத்தனார் என்னென்னமோ இருக்கும், அவங்கெல்லாம் ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி சொல்லி ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கூட சேவை செய்கிறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. முதல்ல ஒரு அம்மா வந்து ஞானத்தை எடுத்தாங்க, அடுத்தது அவங்க பொண்ணுக்கு ஞானத்தை கொடுத்தாங்க, அப்புறம் அந்த பொண்ணு அவங்க சொந்தக்கார பொண்ணுக்கு கொடுத்து சொந்தக்கார அம்மாட்ட கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், அம்மாட்டையோ பொண்ணுக்கிட்டேயோ. அடுத்தது அவங்க அம்மாவும் ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்களுடைய மாமாட்ட கொடுத்தாங்க, அவங்களே ஆகிட்டாங்க. சுற்றி சுற்றி அவங்க சொந்தத்திலே அத்தனை பேருக்கு ஆக்கிட்டாங்க. சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் புண்ணிய காரியம், தர்ம காரியம் வீட்டிலிருந்தே தொடங்கட்டும். எல்லாருக்கூடையும் பேசிகிட்டு இருக்கிறது நல்லது தானே. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேறு விஷயத்தை பேசுனீங்க, இப்போ ஞானத்தை பற்றி பேசுங்க, அவ்வளவுதான். அப்படி இல்லை இதை டைரெக்டாக பேச பிடிக்கல அப்படின்னா, அக்கா ராமாயணம் பார்த்தீங்களா, மகாபாரதம் பார்த்தீங்களா, ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அது பாருங்களா அக்கா, சூப்பராக இருக்கும்க்கா, அவங்கள பார்க்க வைக்கலாம். பார்க்க வச்சுட்டு அந்த ஞானத்தை அழகாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய புத்தி போட்டு திறக்கும். ஒருவேளை அவர்களோட எந்த தொடர்பும் இல்லை, அப்போ நான் பாபா குழந்தைப்பா, யாரோடையும் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னா அவங்கள எப்படி நீங்கள் முன்னேற்றுவீங்க? ஏன்னா 2 பக்கத்துடைய கடமையும் நீங்கள் நிறைவேற்றி ஆகணும். லௌகீக வாழ்க்கையும் சரி, அலௌகீக வாழ்க்கை கடமையும் சரி. அப்பா கிட்ட சில பேர் வந்து கேட்குறாங்களாம், பாபா நாங்கள் திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்களாம். அதுக்கு பாபா சொல்கிறாராம், ஏன் கூடாது பிரதர், இது ஏதோ ட்ரான்ஸ்லேஷனில் தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். தமிழில் ஹிந்தியில் கரெக்டாக போட்டிருக்காங்களாங்க பிரதர்? கரெக்ட் தான் சிஸ்டர். ஹிந்தியில் எப்படி போட்டிருக்குன்னா, கல்யாணம் பண்ணிக்கலாமா வரல, கல்யாணத்துக்கு போகலாமான்னு வருது. ஸோ எல்லா ட்ரான்ஸ்லேஷன்லையும் அப்படி தான் இருக்குது. தமிழில் அந்த மாதிரி மிஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஆகிடுச்சு. அதுவும் எந்த இடத்துல மாயா விளையாண்டுருக்குது பாருங்கள். இதை கேட்டோன்னே எல்லா பாபா குழந்தைங்களும் விகாரத்தில் வந்துடுவாங்க இல்லையா? ஸோ கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கல, கல்யாணத்துக்கு போகலாமா. ஜென்ரலாக வந்து சரண்டர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க. கல்யாணம் ஆகாதவங்க, ரொம்ப சின்னதாக இருக்கிறவங்க, சின்ன கன்னியாக்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்க போக மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஆசை வந்துடக்கூடாதுன்ட்டு. மற்றபடி பெரியவங்களாம் போக தான் செய்வாங்க. அதான் பாபா சொல்கிறாங்க, ஏன் போகக்கூடாது, நீ போ, நீ காமத்தில் விழக்கூடாதுன்னு தான் சொன்னேன். ஏன்னா காமம் மாஷத்துருன்னு சொன்னேன். கல்யாணத்துக்கே போகக்கூடாது, பார்க்கக்கூடாது. அங்கே போய் நீ செய்தி கொடு, பாபா ஞானத்தை கொடு இல்லையா? அங்கே சூப்பராக செய்தி கொடுக்கலாம். அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் போனீங்கன்னா பொண்ணு அழைப்பு வர்ற வரைக்கும் சும்மா தான் உட்காந்துட்ருப்பாங்க. அழகாக மைக்கு பிடிச்சிட்டு சூப்பராக ஞானத்தை கொடுத்துட்டு வந்துடலாம். அப்படிப்பட்ட அந்த காமத்தின் மீது வெற்றி பெறுவீர்களானால் உலகையே வென்றவர்கள் ஆகிவிடுவீங்க. நிர்விகாரிகள் இருப்பது பார்த்தோம் அப்படின்னா சத்தியுகத்தில் யோக பலத்தின் மூலம் அங்கே பிறப்பு நிகழ்கின்றது. பாபா சொல்கிறாங்க, நிர்விகாரி ஆகுங்கள். 1 இதை பக்கா ஆக்குங்கள். அதாவது நிர்விகாரி அப்படிங்கிற ஸ்டேஜை வந்து பக்காவாக ஆக்குங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்கே சத்தியுகத்தில் வந்து நிர்விகாரியாக தான் இருப்பாங்க. யோக பலத்தின் மூலமாக தான் குழந்தையும் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் சிவபாபாவின் அருகில் அமர்ந்துள்ளோம். சிவபாபா நமக்கு 84 பிறவிகளின் கதையை நமக்கு சொல்லிகிட்ருக்கிறாரு. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுது, முதலில் தேவி தேவதைகள் சதோ பிரதானமாக வர்றாங்க, பிறகு புனர்ஜென்மம் எடுத்து தமோ பிரதானமாக ஆகுறாங்க, உலகம் பழையதாக அசுத்தமாகவும் ஆகுது, ஆத்மாதான் இங்கே தூய்மை இழக்கிறது. அப்படி தானே? இங்குள்ள எந்த ஒரு பொருளிலும் கூட சாரமே இல்லை. சத்தியுகத்தின் பழங்கள், பூக்கள், அதனுடைய ருசி அது எங்கே, அப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே எப்போதுமே, அதாவது சத்தியுகத்தில் எப்போதுமே புளிப்பான பழைய பொருட்கள் எதுவுமே இருக்கிறது கிடையாது. நீங்கள் அங்கே போய்
காட்சியெல்லாம் பார்த்துட்டு வர்றீங்க. அங்கே இருக்கிற பழங்கள் பூக்களையெல்லாம் நீங்கள் காட்சி பார்த்துட்டு இருக்கும்போது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. ஆனால் இங்கே வந்ததோடனே அது மறைஞ்சிருது. கனவு மாதிரி இருக்கும் போல இருக்குங்க பிரதர். ஏன்னா நம்ம சின்ன வயசுலலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் கனவு காணும்போது நம்ம கனவில் அப்படியே தூங்கிட்டே இருக்கும்போது இது எடுத்துகிட்டு வந்துடணும், தூங்கி முழிச்சோடனே அப்படியே கையில் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் இல்லைங்க பிரதர். அந்த மாதிரி இருக்குது பாபா சொல்கிறது. மெயினாக பறக்கிற மாதிரி கனவு வர நிஜமாலே நமக்கு பறக்கிற சக்தி வந்துருச்சான்னு தோணிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து அந்த மாதிரி கனவு வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா காட்சி காட்டி பாபா நம்மளை மனமகிழ்ச்சி அடைய செய்கிறாரு. ஆனால் நம்ம முயற்சியினால தான் அந்த சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை அடைய முடியும். ஆனால் இந்த காட்சி காட்டுறது மூலமாக எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. இவர் ஆன்மீக தந்தை, அவர் உங்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறார். இந்த சரீரத்தின் மூலம் படிப்பது ஆத்மா தான் படிக்குது, சரீரம்லாம் படிக்கலை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்மாவுக்கு சுத்தமான பெருமிதம் உள்ளது. நானும் இந்த ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இந்த பெருமிதம் கண்டிப்பாக வேணும் எல்லாருக்குமே. இந்த பெருமிதம் இல்லாததுனால தான் நமக்கு அந்த மாயவே உள்ளார என்ட்ரியே ஆகுது. நம்ம எப்போதுமே நினைக்கணும், நான் ஆத்மா, நான் ரொம்ப அமைதியானவன் அப்படின்ட்டு அடிக்கடி நான் ரொம்ப தூய்மையானவன் அப்படின்ட்டு அந்த நம்மளுடைய சுயமரியாதை குணம் அதை எல்லாமே அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ நம்ம சினிமா படம்லாம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் ஏதாவது ஒரு டைலாக் சொன்னாங்க அப்படின்னா அதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பார்த்திங்களா. அது சொல்லுவாங்க, அப்புறம் ஆக்ஷன் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்க தான் நமக்கு அந்த மாதிரியே கேரக்டர், அந்த மாதிரியே விஜய் மாதிரியே பேசுகிறது, அந்த மாதிரிலாம் நமக்கு வருது இல்லையா. அந்த மாதிரி நமக்கு நாமே பேசிக்கிட்டே இருக்கணும். நான் எவ்வளோ தூய்மையானவன் தெரியுமா, நான் எவ்வளவு அமைதியானவன் தெரியுமா, எவ்வளோ அமைதி என்கிட்ட இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்ல தான் இன்னும் அந்த குணங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சாதாரணமாக இப்போ சின்ன குழந்தைங்கக்கிட்ட நம்ம பேசுவோம், நீ நல்ல குழந்தை தானே அப்படின்ட்டு பேசுவோம் இல்லையா. நீ பேட் கேர்ள் இல்லைல்ல, நீ குட் கேர்ள் தானே அப்படின்ட்டு நம்ம பேசுவோம் இல்லையா. அந்த மாதிரி நமக்குள்ளாரே நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. நீ சூப்பரான குழந்த, நீ பாபாவோட குழந்த, நீ நல்ல குழந்த, நீ தூய்மையான குழந்த, நீ அமைதியான குழந்த அப்படின்ட்டு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். நானும் இந்த ஆஸ்தியை அடைந்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்தினுடைய எஜமானனாகவும் ஆகிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சொர்க்கத்திற்கோ அனைவருமே போவாங்க, ஆனால் அனைவரின் பெயர்களும் லக்ஷ்மி நாராயணன் அப்படின்லாம் இருக்காது இல்லையா. ஏன்னா அங்கே யார் ஃபஸ்ட்டு பதவியில் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பேர் வைப்பாங்க. ஆனால் பாபா குழந்தையாக இருக்கிற எல்லாருமே அங்கே போவாங்க. ஆஸ்தியை ஆத்மா அடைகின்றது. இந்த ஞானத்தை பாபாவை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. இதுவோ பல்கலைக்கழகம். இதில் பார்த்தோன்னா சின்ன சின்ன குழந்தைங்கள், இளைஞர்கள் அனைவருமே படிக்கின்றாங்க. இந்த மாதிரியான கல்லூரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கல்லூரி ஸ்கூல் அப்படின்னா இத்தனை ஏஜ் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக. அதுவும் 10th நம்ம எழுதணும் அப்படின்னா கரெக்டாக 15 வயசோ முடிஞ்சிருக்கணும் அப்படிம்பாங்க. இல்லைனா கம்மியாக ஏஜ் இருந்தாலும் கூட எழுத விட மாட்டாங்க, எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. அதுமாதிரி காலேஜும் அப்படி தான், இவ்வளோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ஏஜுக்குள்ளார தான் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் இந்த ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்தில் பாருங்கள், சின்ன குழந்தைங்க, இளைஞர்கள், முதியவர்கள் அப்படின்னு எல்லாருமே படிக்கிறாங்க. எவ்வளோ ஒரு அதிசயமான படிப்பாக இருக்குது, எவ்வளோ ஒரு அதிசயமான பல்கலைக்கழகமாக இருக்குது பாருங்கள். அவர்கள் மனிதரிலிருந்து வக்கீல், டாக்டர் முதலானவர்களாக ஆகின்றனர். ஆனால் இங்கே நீங்கள் மனிதரில் இருந்து தேவதை ஆகுறீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இல்லை, அவங்க படித்து டாக்டர் வக்கீலாக தான் ஆகுறாங்க, மனுஷனாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மனிதனே அப்படியே தேவதையாகவே மாறிடுறீங்க. அங்கே தேவதையான பிறகு என்ன வித்தியாசம்? வக்கீலுக்கு வேலை கிடையாது, டாக்டருக்கு வேலை கிடையாது. ஏன்னா அங்கே நோயும் வரப்போகிறதில்ல, பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. பாபா உங்களுக்கு டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். உங்களை கூடவே அழைச்சிட்டும் போகிறார் அப்படின்னு தெரிஞ்சு இருக்குது இல்லையா. அது பத்தாது, அதை நினச்சி ஆனந்தம் அடையணும்.
பாபா வந்திருக்கிறாரு, இதோ போயிட்டேன். அதுதான் அங்கே ராமாயணத்தில் யமதர்மன் வர்றது பாபா தான். காலனுக்கெல்லாம் காலன் மகா காலன்றது வந்திருக்கிறார். அவரே சொல்லியும் கொடுக்குறாரு எப்படி போகணுன்றது. ஸோ அதுக்கு ரெடி ஆகணும் இல்லையா? அம்மாவுக்கு 2 மாதத்தில் சரீரத்தை விட்டுருவேன் அப்படின்னும் பொழுது என்ன வெறித்தனமாக பயிற்சி பண்ணியிருப்பாங்க. வேறு எந்த நினைவும் வரக்கூடாது, டக்குன்னு பாபா கிட்டே தான் இருக்கணும். அந்த பயிற்சி வெறித்தனமாக பண்ணியிருப்பாங்க. உண்மையில் அம்மாவுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி சிம்டம் தெரிஞ்சிடும் இல்லையா? ஒரு உடம்பு கொஞ்சம் வேலை காட்டுறதுனால நம்ம போகிற நேரம் வந்துருச்சு போல இருக்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு பாபாவுக்கு அந்த பக்கா பாபாவுக்கு வந்தோன்னா அதில் கவனம் வைக்கும். ஸோ அதை தான் இருக்கணும். ஸோ ஆசிரியராகி கூடவே அழைச்சிட்டு போகிறதுக்கு சத்குரு வந்தார். ஆசிரியராகி சொல்லி கொடுத்துட்டாரு, கூடவே அழைச்சிட்டும் போகிறார். எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த சொர்க்கபுரியில் போய் உயர்ந்த பதவியை நீங்கள் அடைவீங்க. ஸோ பாபாவோ உங்களுடைய தங்க யுகத்தை ஒருபொழுதும் பார்த்ததில்லை தெரியுமா? எப்படி சொல்கிறாரு பாருங்க. ஒருபொழுதும் நான் பார்த்தது கிடையாது. நான் தங்க யுகத்தை பார்க்குறேன்னா ஏன்னா உடம்பு மூலமாக தானே பார்க்க முடியும். எனக்கு உடம்பே கிடையாது, சமசூப்பரில் உடம்பே கிடையாது, அப்புறம் நான் எப்படி பார்க்க முடியும்? அப்போ எல்லா மதத்துலையும் அவர் மேலேருந்தே பார்க்குறாரு, இதை பண்ணுறாரு. அங்கே என்ன மேலே என்ன உடம்பாக இருக்குது பார்க்குறதுக்கு? ஸோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். நிறைய ரகசியம் இதில் வருது, வெளிப்படுது. யோசித்து பார்த்திங்கன்னா நிறையா வரும். ஏன்னா அவர் உடம்பு எடுக்கிறது இப்போ தான் எடுக்கிறார், கடைசின்னு ஒரு வருடம் சங்கமத்தில் மட்டும்தான். ஸோ உடலே இல்லாமல் என்னால் எப்படி பார்க்க முடியும் சொர்க்கத்தை? இல்லை, பூமிக்கே வரல, அவர் தாயின் கர்ப்பத்துலேயும் பிரவேசிக்கலை, யார் உடம்புலையும் பிரவேசிக்கலை சொர்க்கத்தில். இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே எல்லாமே பாபாவுக்கு கூட காட்சிகள் மாதிரி கிடைக்குதோ என்னமோ தெரியல. ஏன்னா இப்போ சொர்க்கத்தை பார்க்கல அப்படின்ட்டு சொல்கிறது வந்து பாபா உண்மையிலே சொர்க்கம் வரப்போகுது இல்லையா? அந்த டைமில் பாபா வந்து பார்க்குறது கிடையாது தான் உண்மையிலே. ஏன்னா அப்படி பார்க்கணும் அப்படின்னாலும் சரீரம் வேணும் அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அங்கே பாட்டும் வர இல்லை, சொர்க்கத்துக்கு வர வேண்டிய பாட்டும் இல்லை, சரீரமும் இல்லை. அதனால் அவர் பார்க்குறதும் கிடையாது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளாகிய உங்களோடு பேசுகிறார், பார்க்குறார். இது முழுவதும் பழைய உலகம். சரீரம் இல்லாமலோ எதையுமே பார்க்க முடியாது. பாபா சொல்கிறாங்க, நான் தூய்மை இல்லாத உலகத்தில் தூய்மையற்ற சரீரத்தில் வந்து உங்களை தூய்மையாக்குகிறேன். இது எவ்வளோ சூப்பரான பாயிண்ட்டு பாருங்கள். தூய்மை இல்லாத உலகம், தூய்மையற்ற சரீரம், இதில் வந்து உங்களை தூய்மையாக்குறேன் அப்படிங்கிறாரு. இதை ஆழமாக நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான விஷயம் இது. இதில் கரெக்டு தான் சிஸ்டர். ஏன்னா அழுக்கான உடலில் இருந்தாலும் அவருக்கு அந்த பிரபாவம் வரல, அழுக்கான உலகத்தில் வந்தாலும் அந்த பிரபாவம் அவர் ஒட்டலை. சதா அந்த ஜோதி, தூய்மையான ஜோதி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது உங்களுடைய ஜோதியை எழுப்பிட்டு போயிடுது. இன்னொரு விஷயம் பாருங்கள், தூய்மையானவர்கள் இருக்கிற சொர்க்கத்தையே அவர் பார்த்ததே கிடையாது. அவர் ஒவ்வொரு தடவையும் வரும்போது அழுக்கானவர்களை மட்டுமே பார்க்குறாரு. ஆனால் அவருடைய குணம் கொஞ்சம் கூட மாறுறது இல்லைன்னா அதான் பாபா கிரேட். அப்படிப்பட்ட பாபா தான் நம்முடைய அப்பா, அதுவும் கிரேட்டு தாங்க. கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய விஷயம். அது போதை கொடுக்கணும். எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படிங்கிற போதை இருக்கணும். ஏன்னா இது வந்து அடிக்கடி வரும் புராண கதைகளில். பார்த்திங்கன்னா மகிஷாசுர மர்தினியில் துர்கையை வந்து அந்த மகிஷன் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கும்போது, டேய் முட்டாள், நான் பரமாத்மாவுடைய மனைவிடா, உன்னால் முடிஞ்சால் என்னை யுத்தத்தில் ஜெய் பார்ப்போம் அப்படின்னு சண்டை போடுவாங்க. அதேமாதிரி ராவணனும் சீதையை மயக்கிறதுக்காக என்னென்னமோ கொடுப்பான், தேவி சுந்தரி நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டா 3 லோகத்தின் மகாராணி நீன்னு. அப்போ அவன் சொன்னான், ஏய் துஷ்டனே, நான் யார் தெரியுமா? பரமாத்மாவுடைய மனைவின்னுவாங்க, ராமருடைய மனைவின்னு சொல்ல மாட்டாங்க, பரமாத்மாவுடைய மனைவினே சொல்லுவாங்க. ஸோ அந்த போதை எப்போ இருக்கும்? அழுக்கான உலகத்திலே வந்தாலும் அவர் ஒரு தடவையும் அழுக்காகலை. ஆனால் நீங்கள் தூய்மையான உலகத்தில் வந்தே அழுக்கானீங்க. எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். நான் சொர்க்கத்தை பார்க்கறது கூட கிடையாதுன்றார். நான் யாருடைய உடம்புலேயே வந்து சீக்கிரட்டாக உங்களை பார்க்குறேன்னெலாம் கிடையவே கிடையாது. அது என்னுடைய பாகத்தில் இல்லைன்றார்.
எவ்வளோ புது புது விஷயத்தை பாபா வந்து புரிய வைக்கிறாரு பாருங்க. ஆக இப்போது இந்த பழைய உலகின் மீது மனசை வந்து ஈடுபடுத்தக்கூடாது. பாபா சொல்கிறாங்க, எவ்வளவு தூய்மை அடைகிறீர்களோ அதற்கேற்ப உயர்ந்த பதவி கிடைக்கும். முழுவதும் நினைவு யாத்திரையின் பந்தயமாகும் அப்படிங்கிறாங்க. யாத்திரையிலும் மனிதர்கள் தூய்மையாக இருக்கிறாங்க, அதாவது பக்தியில். பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப வந்து விட்டால் தூய்மை இழக்கின்றனர். இது ஒரு பாபா குழந்தை ஆவறதுக்கு முன்னாடிங்க பிரதர், இந்த பக்தியில் வந்து அவர் வந்து வருடம் முழுதும் தண்ணி அடிப்பார். ஒருத்தர் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தர் அந்த மாதாக்காக மாலை போட்டுக்கிட்டு போவாங்களேங்க பிரதர், அந்த ஒரு மாதம் மட்டும் தண்ணி அடிக்க மாட்டார் வேளாங்கண்ணி மாதாவுக்கு. வந்து அடுத்த செகண்டே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுவார், திருப்பி ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். இது பாபா சொல்லும்போது அந்த ஞாபகம் தான் வருது. பாபா சொல்கிறது வந்து இந்த தூய்மையை பற்றியும் சொல்கிறார், அதாவது காமத்தில் விழுகிறது. அதாவது அந்த ஒரு மாதம் போகிறாங்க, 2 மாதம் போகிறாங்கன்னா, இப்போ ஐயப்பா பக்தர்கள்லாம் போகிறாங்க இல்லையா, 1 மந்த்து 45 டேஸ் போகிறாங்க அப்படின்னா, அப்போதைக்கு மட்டும் தூய்மையாக இருக்காங்க, வந்த உடனே திருப்பியும் வந்து தூய்மை இழந்துடுறாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கணும். நீங்கள் அறிவீர்கள், எல்லையற்ற தந்தையிடமிருந்து நாம் எல்லையற்ற சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுகிறோம் என்றால் அவருடைய ஸ்ரீமத் படி நம்ம நடக்கணும். பாபாவின் நினைவின் மூலம்தான் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். 63 பிறவிகளின் கரை படிஞ்சிருக்குது, அதை இந்த பிறவியிலேயே நீக்க வேண்டும். வேறு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. விஷத்தை அருந்துவதற்கான பசியை விட்டுவிட வேண்டும். இது என்னங்க பிரதர், இது விஷத்தை ஓ அதை பற்றிய சிந்தனையே வந்து செய்யாதீங்க அப்படிங்கிறாரு பாபா. சொல்கிறாங்க, இந்த விகாரங்களினால்தான் நீங்கள் ஜென்ம ஜென்மாந்தரமாக துக்கமடைஞ்சே வந்திருக்கீங்க. குமாரிகள் மீதோ அதிக இரக்கம் வருது. சினிமாவுக்கு செல்வதாலும் கூட கெட்டு போகின்றனர். யார் செல்வதாலும் கூட இல்லை, அதில் தப்பாக போட்டுருக்காங்க. சினிமாவுக்கு போகிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக கெட்டு போயிடுறாங்க. அதனால் சினிமாவுக்கு திருமணத்துக்கு தான் போக சொன்னார், சினிமாவுக்கு போங்கன்னு பாபா சொல்லலை. ஏன்னா அங்கே வாயுமண்டலமும் கெடுக்கும், இதுவும் கெடுக்கும். ஆனால் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்ன, உண்மையிலே நீங்கள் சேவை செய்கிற நோக்கத்துக்காக போகிறீங்க, இப்போ ராமாயணம் பார்க்குறீங்க, அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்குறார். பிரம்மா பாபா ஒரு படம் பார்த்ததுக்கே கீழே விழுந்துட்டாருன்னு தானே பாபாவே சொல்கிறாரு. கண்டிப்பாக. ஸோ இதில் என்னென்னா, தியேட்டரில் தான் போய் பார்க்கக்கூடாது, நம்ம செல்லில் பார்க்கலாம் அப்படி கிடையாது. சினிமாவோட மோசமானதாக இருக்குது சீரியல். ஸோ இந்த உலகியல் விஷயத்தை எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்ம மாட்டிக்கும். நம்ம உலகியல் விஷயத்தில் இருக்கிறோமா, பாபா விஷயத்தில் தான் இருக்குமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும் மைண்டில். சில சமயம் உங்களால் பிரித்து அறிய முடியாத மாதிரிலாம் போய் மாட்டிக்குவீங்க. மனசு ரொம்ப மோசமானது, பேச விடக்கூடாது மனசை. அதனால் என்ன ஆகிடுறாங்க, இந்த மாதிரி சினிமாவுக்கு போகிறதுனால திரும்பியும் அவங்களுடைய புத்தி நரகத்து பக்கம் போயிடுது. பாபாவுக்கு வந்து சிலருக்கு சொல்கிறாரு, அதாவது சேவை செய்கிறவங்களுக்கு தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், பார்ப்பதற்கு தடை இல்லை என்று. ஆனால் உங்களை பார்த்து மற்றவர்களும் போக தொடங்குவார்கள், அதனால் நீங்கள் போகக்கூடாது. இவர் பாகிரதம் பாக்கியசாலி, ரதம் இல்லையா? டிராமாவில் தனது ரதத்தை கடனாக வழங்குவதற்கு அவர் நிமித்தமாக ஆகியிருக்கிறார். நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா இவருக்குள்ள வராரு. இவர் உசேனின் குதிரை. பாபா தாமே அழகானவர், ஆனால் இந்த ரதத்தை எடுத்துக்கொண்டுள்ளார். டிராமாவில் இவருடைய பாகமே இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாரு. பாபாவே எவ்வளவு அழகானவர், ஆனால் அவர் தூய்மையற்ற சரீரத்தில் வர்றாரு. அப்படிங்கிறப்போ அவரோட பாகமே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஆத்மாக்கள் என்ன ஆயிட்டாங்க, கருப்பாக ஆயிட்டாங்க. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, அதை நம்ம கோல்டன் ஏஜாக மாற்ற வேண்டும். ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். ஒரு குழந்தை சிங்கிள் மதர் இருக்கிறாங்க அப்படின்னா, நான் உனக்காகவே வாழ்ந்திருக்கிறேன், அதனால் நீ
ஒழுக்கம் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. குறிப்பாக வட இந்தியாவில் நிறைய பசங்க வந்து லவ்வே பண்ண மாட்டாங்க. சமீபமாக யாரோ ஒருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க, ஒரு சகோதரி. அவங்க வடநாட்டுக்காரங்க, ஏன் தமிழ் பசங்களை பிடிக்குன்னா இவங்க வந்து லவ் பண்ணுவாங்க, அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்றவாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன்னே ஒரு பையன் சொல்லியிருக்கிறான். பேசிகிட்டே இருப்பான், நான் லவ் மட்டும் பண்ண மாட்டான். ஸோ அதே மாதிரி பாபா சொல்கிறாரு, நான் சொர்க்கத்தை ஒருபொழுதும் பார்த்தது கிடையாது. எவ்வளோ பெரிய தியாகம். அதனால் பழைய உலகத்தில் உங்கள் இதயத்தை இணைக்காதீங்க. ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையே உங்களை மீட்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன், சொர்க்கத்துக்கு கூட வராமல். அதனால் குழந்தை, பழைய உலகத்திலேருந்து தயவுசெய்து வெளியில் வா அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ தான் அவருடைய அந்த தாய் அன்பு நமக்கு தெரியும். சூப்பராக சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு தூய்மையாகிறீங்களோ அந்தளவுக்கு உயர்ந்த பதவி. இது வந்து நினைவு யாத்திரையின் விளையாட்டை பொறுத்துன்றார். இந்த விளையாட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உயர்ந்த பதவி. அப்போ நினைவையே நீங்கள் ஒரு விளையாட்டு மாதிரி பண்ணணும். ஏன்னா விளையாட்டில் தான் போர் அடிக்காது, ஆனந்தமாக இருக்கும். அது மாதிரி குஷி குஷியாக பாபா நினைவில் இருங்க. இப்போ லௌகீக அப்பா அம்மா பேச்சை கேட்கலன்னா கூட நஷ்டமே கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிறவங்கக்கிட்ட சொத்தும் கிடையாது. ஆனால் ஜென்மத்திற்கான ஆஸ்தியை கொடுக்குறாருன்னா அவர் சொல்கிறத எந்த அளவுக்கு கேட்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஸ்ரீமத்தை மீறீங்களோ அந்த அளவுக்கு பதவி நீங்கள் எழுந்துக்கிட்டே இருப்பீங்க, குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் கவனம் கொடுங்க. ஸ்ரீமத்தில் ஒன்று கூட மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அலட்சியம் பண்ணுறீங்களோ அங்கே உங்கள் பதவி குறையுது, உங்களை நீங்களே சத்தியநாசம் பண்ணிக்கிறீங்கன்றார். ஸோ அப்போ பாபா சதோபிரதானம் ஆகிற வரைக்கும் என் நினைவிலே இருந்துகிட்ருக்கணும் நிரந்தரமாக. அந்த மேல்மலைன்னு கோயில் அமாவாசை அப்போ பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தொடர்ந்து அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இந்த ஞானத்திலையும் யோகத்திலையும் மூழ்கிக்கிட்டே இருக்கணும் சதோபிரதானம் ஆகிற வரைக்கும். ஏன்னா 63 ஜென்மத்து அழுக்கு இருக்குது, சும்மா கிடையாது. ஒரே ஜென்மத்தில் அது ஃபுல்லாக நீங்கணும்னா எந்த அளவுக்கு இந்த ஞான அபிஷேகத்தில் நீங்கள் மூழ்கி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக இதோடைய நினைவு தான் சில இடங்களில் பெண்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா அந்த சந்தனமோ மஞ்சளோ அதுலேயே அப்படியே மூழ்க அடிப்பாங்க. அவங்கள அப்படியே ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க தண்ணியை. அவங்க போய் தூய்மை இழக்க தான் போகிறாங்க. பட் இதோடைய நினைவு பாபா நம்மளை வந்து தூய்மை ஆக்கிறதுக்காக ஞான அபிஷேகம் பண்ணுறதுடைய நினைவு, யோக அபிஷேகம் பண்ணுறதுடைய நினைவு அங்கே அப்படி காட்டிட்டாங்க. 63 ஜென்மத்தின் அழுக்கு நீங்கணும் ஒரே ஜென்மத்தில். ஸோ அதனால் நினைவு பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்கிறத தவிர நான் உனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கலையே. விஷத்தை சாப்பிட்றாத. விஷம் இருந்தால் என்ன ஆகிடும், ஆயுள் போயிடும். ஏன்னா அடிக்கடி இந்த பாம்பு வந்து காட்டுவாங்க. பரீட்சித் மகாராஜா கூட அவர் பாம்பு கடிக்காது, பட் பாம்பை ஒருத்தர் மேலே போடுவார், முனிவர் மேலே. அவர் சாபம் கொடுப்பார், 7 நாள் நீ செத்து போயிடுவேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய உயிரை குடிக்கக்கூடியது இந்த காமம்ன்றது. ஸோ அதன் மீது உங்களுக்கு பசி, ஆர்வம், தாகம் இருக்கக்கூடாது இல்லையா? அந்த எண்ணம், அந்த ஏக்கம் அது இருக்கவே கூடாது. உங்களுடைய ஆயுளை அது குறைக்குது. நல்ல பாம்பு விஷயத்தை விட மோசமானதுன்றார். அதை பற்றி சிந்தனை கூட பண்ணக்கூடாதுன்றார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா அந்த விகாரத்தினால தானே பல ஜென்மத்துக்கு நீங்கள் அழுக்காக இருந்தீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்போ நீங்கள் சினிமா பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அதுதானே உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கோம். அதுக்கு தான் சொல்கிறார், குமாரிகள் மீது ரொம்ப கருணைப்பட்டு போயிடாதீங்க, அந்த பக்கம் பார்க்க கூட செய்யாதீங்கன்றார். ஆக்சுவலாக அஞ்ஞானிகள் நிறைய குப்பை படம் பார்க்க அதில் பெருசாக அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஏன்னா குப்பையிலே இருக்கனால. ஆனால் பாபாவுக்கு வந்து திடீர்னு போயிட்டாங்க அப்படின்னா அப்படியே பிடிச்சி இழுத்துடும். ஸ்லைட்டான ஒரு ட்ரிகர் இருந்தால் கூட ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். அதான் பாபா சொல்ல, போகிற எல்லாரும் கெட்டு தான் போவாங்க. இல்லை நாங்கள் ஸ்ட்ராங்குன்னெலாம் சொல்லவே சொல்லாதன்ற. ஏன்னா நரகத்தின் வாசல் சினிமான்றார். அந்த வாசல் வழியாக அது நரகத்துக்கு தான் போகிற வாசல். சிலருக்கு மட்டும் சேவையின் நிமித்தமாக நீங்கள் வந்து சேவைக்காக படம் பார்க்கலாம், சேவைக்கான படமாக இருந்தால். ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்.
நீங்கள் போகிறீங்கன்றதை பார்த்துட்டு மற்றவங்களும் போக ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். அடுத்தது எவ்வளோ பெரிய பாக்கியசாலி ரதம் இந்த பிரம்மா பாபா தன் உடலையே கொடுத்துருக்கிறார். ஸோ இதுதான் ஹுசைனின் குதிரை அப்படின்னு பாபா சொல்கிறார். அது அவ்வளோ அழகாக இருக்குமா அந்த குதிரை. அது மாதிரி இவர் இந்த உடம்புல நம்ம எல்லா குதிரையும், அதாவது நம்மளை ஆத்மாக்களை அழகாக்குறார். பாபாவை எப்போவுமே அழகு தான், ஆனால் கடன் எடுத்து தான் வர வேண்டி இருக்குதுன்றது அவருடைய பாகம் நாடகத்தில். அதுதான் பார்த்திங்கன்னா சிவன் பிச்சை எடுக்கிற மாதிரி, பார்வதி கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னு அர்த்தம் கடனாக எடுக்கிறாங்க, உடலையே எடுக்கிறார். ஸோ அழுக்கான ஆத்மா இப்போ தங்க யுகத்தினதாக மாறணும். பாபா கேட்குறார், சூப்பராக கேட்குறார். இப்போ சொல்லுங்கள், சர்வசக்திவான் தந்தையாகிய நானா அல்லது நாடகமா? நாடகம்ன்றார். ஏன்னா நாடகத்தில் அவருடைய பாகம் அப்படி இருக்குது இல்லையா. நாடகமும் சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக நாடகத்துடைய மகிமையை தான் கடவுளுடைய மகிமையாக எல்லா மதத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கும். கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு, கடவுள் இது பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, அதெல்லாம் பாபா பண்ணுறதில்ல. நாடகப்படி அது நடக்குது. கர்மத்தின் விதியும் நாடகம்தான். ஸோ இந்த நாடகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நடிகர்கள்லையும் சர்வசக்திவான் யார்? அதுக்கும் ரெண்டு. ஒன்று நாடகம்தான் உயர்ந்தது சொல்கிறார் சர்வசக்திவான். அந்த நாடகத்தில் நடிகர்கள் சிவபாபாவும் சாத்தானும் ரெண்டு பேருமே சர்வசக்திவான்றார் இல்லையா. ராவணனும் சர்வசக்திவான், சிவபாபாவும் சர்வசக்திவான். அதனால தான் அரை கல்பத்துக்கு ராவண ராஜ்யம் நடந்தது, சாதாரண விஷயம் கிடையாது. அரை கல்பத்திற்கு ராமராஜ்யமும் நடக்குது. ஸோ சில குழந்தைங்க திரும்ப திரும்ப பாபாவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. பாபா உன்னை நான் மறந்துடுறேன் பாபா, அதனால் துக்கம் அடைஞ்சிடுறேன் பாபா அப்படின்னு எழுதுகிறாங்க. பாபா சொல்கிற, உலகத்துக்கு எஜமானராக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். இது என்ன துக்கமான செய்தி? இதுக்கு எதுக்கு நீ துக்கம் அடைகிற? அப்போ அதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறார் இல்லையா. நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அந்த ஞாபகத்திலே இருந்தீங்கன்னா உலகில் விஷயம், எல்லைக்குட்பட்ட விஷயம் உங்கள் புத்தியில் வராது. அப்போ நினைவுன்றது இந்த விஷயத்தையும் சேர்த்து நினைவு பண்ணுறது தான் இல்லை. நான் சொர்க்கத்துக்கு ரெடி ஆகிட்டேன் பாபா, நீ கூப்பிட்டா வர்றதுக்கு தயாராக இருக்கேன், ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கிறேன், ட்ரெயின் வந்தால் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். எங்கே? சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்குது. இதில் துக்கப்படுறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். உலகத்துக்கு எஜமானராக்க வந்திருக்கிறேன், எதனால் நீ துக்கப்பட்டுட்டு இருக்கிற? நீ முயற்சி தான் பண்ணணும், துக்கப்படக்கூடாது. என்ன முயற்சி பண்ணணும்? தூய்மையாகணும், அதுக்கு முயற்சி பண்ணணும். பாபா நினைவிலே மூழ்கி இருக்கணும், வேறு எதுவுமே என் நினைவுக்கு. ஏன்னா பாபா நினைவில் வர்ற ஆனந்தத்தில் நீங்கள் மூழ்கினீங்கன்னா உலகியல் ஆனந்தம் உங்களை பிடிச்சி இருக்காது. ஆனால் அந்த ஆனந்தம் கட்டாச்சினாலே உலகியல் ஆனந்தம் பிடிச்சி இழுத்துடும், மயக்கம். அதன் கூடவே பாபா சொல்கிறாங்க, அப்படியே ராஜதிலகம் கொடுத்து விடுவேனா என்ன? ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் தானாகவே தனக்கு ராஜதிலகம் கொடுத்து கொள்வதற்கான தகுதியை நம்ம உருவாக்கிக்கணும். பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் தாமாகவே ராஜ திலகத்திற்கு தகுதி உள்ளவராக ஆகிவிடுவீங்க. அப்போது இங்கே பேஸ்மெண்ட்டே பாபாவை நினைவு பண்ணுறது தான், பேஸே, விதையே. புத்தியில் உள்ளது சிவபாபா நம்முடைய இனிமையான அப்பா, ஆசிரியர், சத்குருவாக இருக்கிறார். நம்மளையும் மிக இனிமையானவர்களாக ஆக்குகிறார். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நாம் கண்டிப்பாக எல்லாரும் கிருஷ்ணபுரிக்கு அவசியம் போவோம் அப்படின்னு. ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதம் நிச்சயமாக சொர்க்கமாக மாறும், பிறகு நரகமாகவும் ஆகும்.
செல்வந்தர்களுக்கு இங்கேயே சொர்க்கம் என்றும் ஏழைகள் நரகத்தில் உள்ளனர் என்றும் மனிதர்கள் நினைக்கிறாங்களாம். ஆனால் அப்படி இல்லை. இது என்னதான் நீங்கள் செல்வந்தர்கள் இது சொர்க்கம்னு சொன்னாலும் கூட இது நரகமே தான். நல்லது. ஓம் சாந்தி. ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, நரகத்துக்கு போகிறதுக்கான பாதையே சினிமா தான். அதனால் படம் பார்க்கக்கூடாது. தேட்டர்லேயும் சரி, மொபைல்லையும் சரி, டிவிலையும் சரி. நீங்கள் தூய்மை ஆகணும். நினைவு யாத்திரையில் இருந்து உயர்ந்த பதவி அடையணும். நினைவு யாத்திரை தான் எல்லாமே. இந்த கலியுகத்தில் எந்த பொருள் மீதும், எந்த நபர் மீதும், எந்த உறவின் மீதும் உங்களுடைய இதயம் ஈடுபடக்கூடாது. அப்படி பட்டுச்சுன்னா உங்களுக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் யார் மேலே பட்டு வச்சுருக்கீங்களோ அவங்க மூலமாக தான் உங்களுக்கு தண்டனை கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அடித்தாவது உங்களை எட்டி உதச்சாவது உங்களை துரத்துறது. அது நீங்கள் விலகியே இருந்தீங்கன்னா அது நடக்காது. இது எல்லா பாபா குழந்தைங்க வாழ்க்கையிலையுமே நடக்கிறது. ஸோ உங்களுடைய எண்ணம் சொல் செயல்னால் யாருக்கும் நீங்கள் துக்கம் கொடுக்கக்கூடாது. எல்லாருடைய காதுகளிலும் இனிமையிலும் இனிமையான சொற்களை தான் சொல்ல வேண்டும். அனைவருக்குமே பாபாவை நினைவுபடுத்த வேண்டும். புத்தியோகத்தை ஒரு பாபாவோட மட்டும்தான் இணைக்கணும். வரதானம் பாபா சொல்கிறாங்க, விழிப்புணர்வு, அதாவது ஆன்மீக விழிப்புணர்வு, நான் ஆத்மா அப்படிங்கிற விழிப்புணர்வுன்ற ஸ்விட்சை போட்டு தேகமற்ற நிலை ஒரு வினாடியில் அனுபவம் செய்யுங்க உங்களுடைய அன்பான புத்தியின் மூலமாக. ஸோ ஆத்ம விழிப்புணர்வு நிலை, பரமாத்மா விழிப்புணர்வு நிலை, இந்த சுவிட்சை போட்டுட்டு ஒரு செகண்டில் உடலையே மறந்த நிலைக்கு போயிடுங்க. உடலற்ற நிலை இந்த அன்பின் புத்தியின் மூலமாக அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதுக்கு விளக்கம், எங்கு இறை அன்பு இருக்கிறதோ அங்கு அஷீரிரி ஆவது ஒரு நொடியின் விளையாட்டிற்கு சமானம் ஆகும். அதாவது எப்படி ஸ்விட்ச் ஆன் செய்த உடனேயே இருள் நீங்கி விடுகிறது, அதுபோல் அன்பான புத்தி உடையவராகி நினைவு என்ற ஸ்விட்ச் ஆன் செய்தீர்கள் என்றால் தேகம் மற்றும் தேகத்தின் உலகத்தின் நினைவு என்ற ஸ்விட்ச் ஆஃப் ஆகிவிடும். இது ஒரு நொடியின் விளையாட்டு ஆகும். வாயால் பாபா அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட நேரம் பிடிக்கும், ஆனால் நினைவில் கொண்டு வருவதற்கு நேரம் பிடிக்காது. இந்த பாபா என்ற வார்த்தை தான் பழைய உலகை மறப்பதற்கான ஆன்மீக அணுகுண்டு ஆகும். ஸோ பாபா சொல்கிறாங்க, ஏற்கனவே உள்ளேயே சொல்லியிருப்பார்ல, இது ஒரு விளையாட்டு, நினைவுன்றது ஒரு விளையாட்டு, சதோபிரதானம் ஆகிறதுக்கான விளையாட்டுன்னு சொல்லியிருந்தார். அதே தான் இங்கேயுமே வருது. இது ஒரு நொடிக்கான விளையாட்டுன்றார், தேக உணர்வற்ற நிலைக்கு வர்றது. ஆமாம், அதாவது ஆத்ம உணர்வில் வர்றது. எப்போ பாபா மேலே அன்பு இருந்தால் இது உங்களுக்கு விளையாட்டாக தோணும். இல்லை சுற்றி அப்படியே உங்களை பிடிச்சி தேக உணர்வை இழுத்து வர மாதிரி, காமத்தி தோன்ற மாதிரி, கோபத்தி தோன்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் பாபா மேலே உள்ள அன்பில் டக்குனுக்க மேலே போயிடுங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பக்தி மீரா பார்த்திங்கன்னா டக்குன்னு கிருஷ்ணரோட அப்படியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அங்கே உண்மையில் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. அதேமாதிரி வள்ளலார் கூட அதேமாதிரி தானே போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நீங்கள் உடலற்ற நிலையை இங்கே அடையிறதோடைய நினைவு அங்கே அப்படி ஸ்தூலமாக நடக்குது போல இருக்குது. இல்லை ஒரு வினாடியில் உடலற்ற நிலையை நீங்கள் அடையிறீங்க. பாபா ஒரு வினாடி விளையாட்டு தான் உங்களுக்கு. எப்படி லைட்டு போட்டவுடனே இருட்டு காணாமல் போயிடுது, அதே மாதிரி அன்பான புத்தியோட ஆகிட்டீங்க. ஸோ ஆத்மா விழிப்புணர்வு, பரமாத்மாவுடைய குழந்தை அப்படின்ற விழிப்புணர்வுன்ற சுவிட்சு போட்டிங்க அப்படின்னா தானாகவே உடம்புன்ற சுவிட்சு ஆஃப் ஆகிடும்.
இந்த தேகதாரிகளுடைய உலகன்ற சுவிட்சும் ஆஃப் ஆகிடும். அப்படின்னு அர்த்தம், அதை பற்றிய சிந்தனை வராது. எப்போ பாபா மேலேயே அன்புலேயே மூழ்கினீங்கன்னா பாபா நினைவும் ஆத்மான்ற உணர்வும் தான் இருக்குமே தவிர உலகில் விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அப்படி இருந்தால் தான் நீங்கள் உண்மையிலே பாபா மேலே அன்பு வச்சுருக்கிறீங்கன்னு அர்த்தம். சூப்பராக சொன்னார் பார்த்தீங்களா? ஏன்னா அன்பில் ஒரு செகண்ட் நீங்கள் வெளில வரணும், அனைத்தையும் மறக்கணும், அதுதான் அன்பு. இது ஒரு நொடியின் விளையாட்டு. பாபான்னு வாயை திறந்து சொல்கிறது கூட கொஞ்சம் டைம் எடுக்குது, ஆனால் நினைக்கிறதுக்கு டைம் எடுக்காது. ஒரு செகண்ட், அதுவும் சின்ன புள்ளி, பெருசு கூட இல்லை, ஒரு செகண்டு தான், அது கூட கிடையாது. ஸோ அப்போ பாபா சொல்கிறார், இந்த பழைய உலகத்தையே மறக்க வைக்கக்கூடிய அணுகுண்டு, அதுவும் என்ன, ஆன்மீக அணுகுண்டு, ஆத்ம உணர்வின் அணுகுண்டு இந்த பாபான்ற வார்த்தை. இல்லை, அந்த பாபான்னு நினைக்கும்போது உடலை மறக்கிறீங்க எல்லாம். இல்லை, பாபானாலே அவர் ஆத்மாவுடைய அப்பா தான். ஸோ முழுக்க முழுக்க ஆத்ம உணர்வில் வந்துடுறீங்க. ஸோ பாபான்ற வார்த்தை ஆன்மீக அல்லது ஆத்ம உணர்வின் வெடிகுண்டு, டக்குன்னு இந்த பழைய உலகத்தையே மறக்க வச்சிடுது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா அணுகுண்டு போட்டாங்க அப்படின்னாலே எல்லாம் உலகமே சமாப்தி ஆகிடும். அதை தான் பாபாவும் சொல்கிறாரு. ஆன்மீக அணுகுண்டு, நான் ஆத்மா அப்பாவோட குழந்தை அப்படின்னு நினச்சாலே இந்த தேகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் சமாப்தி ஆகிடும். ஆனால் பாபாவை நினைக்கணும். எப்படி நினைக்க முடியும்? அந்த அன்பு தான் நினைவை கொண்டு வருது. இப்போது உதாரணத்துக்கு லவ் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஊர் உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. 2 பேரும் அவங்க பாட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. வெட்டு குத்து நடக்கும், என்னென்னமோ நடக்கும். அதை பற்றிலாம் அவங்க கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ளார இருக்கிற அன்பு மற்ற சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே மறக்க வைக்குது. அந்த மாதிரி நாம் ஆத்மா பாபா மேலே வச்சுருக்கிற அன்பு இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய சம்பந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறக்க வச்சிருது. அணுகுண்டு போட்ட மாதிரி ஆயிடுது அப்படின்ட்டும் பாபா சொல்கிறாங்க. ஸ்லோகன்: தேக உணர்வு என்ற மண்ணின் சுமையிலிருந்து அப்பாற்பட்டு இருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆகிடுவீங்க. அதாவது தேகம் மற்றும் தேகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு இருக்கணும். விடுபட்டு இருந்தாலே டபுள் லைட் ஃபரிஸ்தா, அதாவது ஒளி மற்றும் லைட், அதாவது லைட்டாக இருக்கிறது, அதாவது பஞ்சு போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லேசா, அந்த மாதிரி ஆகிடுவீங்க அப்படிங்கிறாரு. நம்மளுக்கு சுமையை கொடுக்கறதே இந்த தேக உணர்வு தான். இந்த தேக உணர்வு இல்லைன்னாலே நம்ம லைட்டாக ஃப்ரீயாக தான் இருப்போம், லேசாக தான் இருப்போம் நம்ம. அதை தான் பாபாவுமே இங்கே சொல்கிறாங்க. அவ்வைக்த சமிக்கை: சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். சத்தியத்தை பகுத்தறிதல் என்பது எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு அனைத்திலும் தெய்வீகத்தன்மையின் உணர்வு ஏற்படுவது அப்படிங்கிறது தான் சத்தியத்தை பகுத்தறிதல் அப்படிங்கிறது ஆகும். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நானும் எப்பொழுதும் உண்மையே பேசுகிறேன் என்பார்கள். ஆனால் அவங்களுடைய பேச்சு மற்றும் செயலில் தெய்வீகத்தன்மை இல்லை அப்படின்னா உங்களுடைய உண்மை மற்றவர்களுக்கு உண்மை அப்படின்னே தோணாது. எனவே சத்தியத்தின் சக்தி மூலமாக தெய்வீகத்தன்மையை தாரணை பண்ணுங்க. ஏதாவது சகித்து கொள்ள வேண்டி வந்தாலும் பயப்படாதீங்க. சத்தியம் காலத்திற்கு ஏற்ப சுயம் தானாகவே நிரூபிக்கப்பட்டுவிடும். இது ஆக்சுவலாக ஏற்கனவே வந்தது தான். இது பல தடவை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஏன்னா அது அவ்வளோ முக்கியமானது இல்லையா? பாபா யாரோ கருவி மூலமாக இதை திரும்ப திரும்ப போட்டுட்ருக்கிறாரு. ஏன்னா நீங்கள் என்ன தான் சேவை பக்காவாக பண்ணுறீங்க, அற்புதமாக ஞானம் சொன்னாலும் அந்த சொல்கிற விதத்தில் தெய்வீக குணம் இருக்கணும், அது முக்கியம். அந்த தெய்வீக குணம் வந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாக பேசினாலே மக்களை பிடிச்சி இழுக்கும். சிவானி சிஸ்டர் நம்பர் 1 உதாரணம் இல்லையா? ஸோ அந்த அவங்களுடைய எண்ணம், வார்த்தை, பார்வை, தொடர்பில் வர்றது எல்லாத்துலேயும் அந்த தெய்வீகத்தன்மையை அவங்க அனுபவம் பண்ணுறாங்க. நம்ம அனுபவம் பண்ண முடியுது சிவானி தீதி கிட்ட.
இதே ஈஷா யோகா அவர் பேசும்போது ஒரு அகங்காரம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ ஞானம் தெரியும், கொஞ்சம் கூட அந்த அகங்காரத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. ஸோ அது 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 அதுதான் சத்தியத்தன்மைன்றார். அந்த தூய்மை அப்படிங்கிறது பிரம்மச்சரிய விரதம் மட்டும் கிடையாது. தெய்வீகத்தன்மை நிரம்பி இருக்கணும் உங்களுடைய எண்ணத்திலும் சரி, வார்த்தையிலும் சரி, செயலிலும் சரி, உறவு தொடர்பிலும் சரி. மற்றபடி நான் எப்பவும் சத்தியம்தான் பேசுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். ஆனால் அவருடைய வார்த்தையிலேயோ காரியத்திலேயோ தெய்வீகத்தன்மை தெரியல அப்படின்னா அவங்க சொல்கிற சத்தியம் மற்றவர்களுக்கு சத்தியமாகவே அனுபவமாகாது, உண்மையாகவே அனுபவம் ஆகாது. ஆமாம், இவரே கத்திக்கிட்டு இருக்கிறாரு, இவர் உண்மை சொல்கிறேன்ட்டு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இல்லை, பெரும்பாலும் நான் உண்மை சொல்கிறேன்ட்டு உண்மையே சொல்லிகிட்டு இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. இல்லை, உண்மை சொல்லுவாங்க, அமைதியாக இருப்பாங்க, நமக்கு தெரியும், நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதனால் சத்தியத்தின் சக்தி மூலமாக தெய்வீக குணத்தை நிரப்பிக்குங்க. சத்தியத்தன்மைன்னா என்ன? அந்த ஆத்மாவுடைய உண்மையான குணத்திலே நிலைச்சிருக்கிறது, சத்திய குணத்திலே நிலைச்சிருக்கிறது. அப்போ ஆத்மாவுடைய சத்திய குணம் தெய்வீக குணம் நிரம்பி இருக்கிறது. தாரணை பண்ணுங்க தெய்வீக குணங்களை. ஸோ இதுக்கு அப்போ அந்த தெய்வீக குணத்தில் இருக்கணும்னா உங்களுக்கு பலவிதமான அவமானம் வரலாம், சகிச்சிக்க வேண்டியது இருக்கலாம். பயப்படவே பயப்படாதீங்க. இங்கே தான் சத்தியத்தின் படகு மூழ்காதுன்றதை நீங்கள் அப்ளை பண்ணணும். இல்லை, இங்கே சத்தியன்றது தெய்வீக குணத்தை வெளிப்படுத்துகிறத சொல்கிறார், உண்மை பேசுகிறத கிடையாது. சொன்ன எவ்வளவு நிந்தனை தாங்கிக்க வேண்டியதாக இருந்தாலும் பயப்படாதீங்க. ஏன்னா சரியான நேரத்தில் உண்மை தானாக வெளிப்படும். இது அஞ்ஞானத்தில் ஒரு சினிமா பாட்டில் வெளிப்பட்டிருக்குது. சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும், ஏமாற்றாதே ஏமாறாதே அப்படின்ற பாட்டு. ஸோ நீங்கள் அமைதியாக இருங்க, அது தானாக வெளிப்படுன்றார். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. ஓம் சாந்தி.